குருவே, நான் யவனிகாவுடன் விட்ட சவாலில் ஜெயிக்க வேண்டும் என்றால் 9 நட்சத்திரங்களை பெற வேண்டும். வெறும் 5 நட்சத்திரங்களை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்வது? சமரா, நீ இழந்த சக்திகளை திரும்ப பெற வேண்டும் என்றால் முதலில் நீ பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி குருவே பொறுமையாக இருப்பது? அத்தனை மக்கள் முன்னால் வைத்து என் தந்தையை அவமானப்படுத்தியவளை சும்மா விட சொல்கிறீர்களா? என்னது, வெறும் 3 நட்சத்திரங்களை பெற்று இந்த கோழையோடு எனக்கு திருமணமா? வாய்ப்பே இல்லை. நான் வேண்டுமென்றால் மகா சக்கர போட்டியில் ஜெயித்து 9 நட்சத்திரங்களை பெற்று வரட்டும், அப்போது பார்க்கலாம் என்று சொல்ல அருணேந்திரர் பதில் ஏதும் சொல்ல முடியாமல் தலை குனிந்து நின்றார். நீங்கள் என்ன சொன்னாலும் செய்ய தயாராக இருக்கிறேன். எனக்கு 9 நட்சத்திரங்கள் வேண்டும். சமரா, 9 நட்சத்திரங்களை பெற வேண்டும் என்றால் அதற்காக நீ மிக கடுமையான பயிற்சிகளை செய்ய வேண்டியதிருக்கும். அதற்கான காலம் வரும்போது நானே உன்னிடம் சொல்வேன். இப்போது பொறுமையாக இரு. சமரன் பெண்களை ஈர்க்கும் கண்களும் விரிந்த மார்பும் கொண்ட பாஞ்சால நாட்டின் வீரமான 20 வயது இளவரசர் 11 வயதிலேயே பாஞ்சால நாட்டின் மகா சக்கர போட்டியில் 1000 கிலோ எடையுள்ள பிரம்மாண்ட ஒற்றைக்கல் தூணை தனி ஆளாக தூக்கி சுமிருதி பீடத்தின் துவாரத்தில் பொருத்தி 9 நட்சத்திரங்களை எளிதாக பெற்று அகிலம் போற்றும் அபராஜிதன் பட்டத்தை பெற்றவர். பாஞ்சால தேசத்தில் ஒரு வீரனின் சக்தி என்பது நட்சத்திரங்களை கொண்டு அளவிடப்பட்டது. எவன் ஒருவன் 9 நட்சத்திரங்களை பெற்றிருக்கிறான் அவனே மாவீரன். சமரன் அப்போது 9 நட்சத்திரங்களை பெற்றிருந்ததால் இரட்சை மலர் வம்சத்து இளவரசி யவனிகாவை சமரனுக்கு திருமண ஒப்பந்தம் செய்து முடித்திருந்தார். சமரனின் தந்தையும் பாஞ்சால நாட்டின் மன்னருமான அருணேந்திரன் திடீரென்று ஒரு நாள் அனைத்து சக்திகளையும் இழந்து வெறும் 3 நட்சத்திரங்களை கொண்ட கோழையாக மாறினான் சமரன். ஏன் சமரனின் சக்திகள் பறிபோனது என்ற ரகசியம் மன்னர் அருணேந்திரனுக்கு மட்டுமே தெரிந்திருந்தது. மேலும் சமரன் சக்தி இழந்த விஷயம் யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்ற ரகசியமாக வைத்திருந்தார். ஆனால் எப்படியோ யவனிகாவுக்கு தெரிந்து உடனடியாக திருமணத்தை நிறுத்தினாள். அதோடு மட்டுமல்லாமல் கோழை என்று சொல்லி அனைத்து மக்கள் முன்னாலும் வைத்து சமரனை அவமானப்படுத்தினாள். யவனிகா, மகா சக்கர போட்டியில் 9 நட்சத்திரங்களையும் அடைந்து பார் போற்றும் வீரன் என்று பெயர் வாங்கி உன் முகத்தில் கரியை பூசுவேன். இது என் தாய் மேலான என்று சவால் விட்டான் சமரன். சமரன் எந்த விதத்திலும் இழந்த சக்திகளை திரும்ப பெற்றுவிடக் கூடாது என்றும் அதற்காக அவன் எடுக்கும் அத்தனை முயற்சிகளையும் தடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தாள். யவனிகா அவமானப்படுத்தியது சமரனுக்கு ஈட்டியால் இதயத்தை பிளந்தது போல இருந்தது. மனமுடிந்த நிலையில் இறந்து போன அம்மாவின் கல்லறைக்கு வந்தான். அப்போது இறப்பதற்கு முன் அம்மா கொடுத்த மோதிரத்திற்குள் இருந்து புகையாக ஒரு உருவம் வெளியே வந்தது. அவர் பெயர் வர்ணமித்திரன். அரிய மூலிகைகளாலான அமிர்ததாரா பானம் மூலம் இழந்த சக்திகளை திரும்ப பெற்றுத் தருவதாக வாக்குறுதி கொடுத்தார் வர்ணமித்திரன். யவனிகாவிடம் விட்ட சவாலை வெல்ல போகும் நேரம் வந்துவிட்டது என சமரன் மகிழ்ச்சியின் எல்லைக்கு சென்றான். ஆனால் வர்ணமித்திரன் உருவாக்கிய பானம் மூலம் அவன் சக்தி 3 நட்சத்திரத்திலிருந்து 5 நட்சத்திரமாக மட்டுமே உயர்ந்தது. ஒரு பக்கம் 2 நட்சத்திரங்கள் அதிகரித்ததை எண்ணி மகிழ்ந்தால் அபராஜிதனாக இன்னும் 4 நட்சத்திரங்கள் வேண்டுமே என்று சோகமாக நின்று கொண்டிருந்தான் சமரன். இன்னும் எத்தனை நாட்கள் தான் பொறுமையாக இருப்பது என்ற சலிப்புடன் தனது தோழியான மேகராணியை பார்க்க சென்றான் சமரன். அப்போது கனக வம்சத்து இளவரசன் விக்ரம் அர்ஜுனன் சக்கரநந்த ஏலக்கூடம் அருகே வைத்து மேகராணியிடம் வம்பு செய்து கொண்டிருந்தான். அதை அங்கிருந்த மக்கள் அனைவரும் வேடிக்கை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தனர். தான் கொண்டு வந்திருந்த பவளக்கல் பதித்த வளையலை வெளியே எடுத்து, ஏய் மேகராணி, இந்த வளையல்களை எல்லோர் முன்னிலையிலும் இப்போது நீ அணிய வேண்டும். இல்லையென்றால் உன் கோழை சமரனை கொன்று விடுவேன் என்று மிரட்டினான் விக்ரம் அர்ஜுனன். மேகராணி பாஞ்சால நாட்டில் உள்ள ஏழை குடும்பத்தில் பிறந்த மகள். ஆனால் அவள் யார், அவள் சக்தி என்ன என்று அனைத்துமே மர்மமாக இருந்தது. மேகராணி மீது சமரனுக்கு தூய்மையான காதல் இருந்தது. ஆனால் ஒரு அரசனின் திருமணம் என்பது பல அரசியல் நோக்கங்கள் இருப்பதால் இரட்சை மலர் வம்சத்து இளவரசி யவனிகாவை திருமணம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் சமரனுக்கு உருவானது. பாஞ்சால நிலத்து மக்கள் செழிப்புடனும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்பதற்காக சமரன் தன்னுடைய காதலை தியாகம் செய்தான். இந்த உண்மை மேகராணிக்கும் தெரியும் என்பதால் தங்கள் காதலை ஒரு அளவோடு நிறுத்தியிருந்தனர். ஆனால் மேகராணியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டவனாகவே இருந்தான் சமரன். சமரனை கொன்று விடுவேன் என விக்ரம் அர்ஜுனன் மிரட்டியதும் வளையல்களை வாங்க கையை நீட்டினாள் மேகராணி. அப்போது திடீரென்று ஒரு கை வந்து மேகராணியை தடுத்தது. திரும்பி பார்த்தபோது சமரன் கோபமாக நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த விக்ரம் அர்ஜுனனின் கண்கள் நெருப்பில் எரிந்து கொண்டிருந்தது. எவ்வளவு தைரியம் இருந்தா மேகராணியோட கையை தொடுவ? நீ ஒன்றுக்கும் உதவாத கோழை என்பதால் உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன். ஒழுங்கு மரியாதையாக இங்கிருந்து சென்றுவிடு. விக்ரம் அர்ஜுனன் அப்படி பேசியதும் சமரனின் முகம் சிவப்பாக மாறியது. என்ன நடந்தாலும் பரவாயில்லை, இப்போதே விக்ரம் அர்ஜுனனோடு சண்டையிட வேண்டும் என்று முடிவெடுத்தான் சமரன். அப்போது மோதிரத்துக்குள் இருந்து வர்ணமித்திரன் சமரனோடு பேச ஆரம்பித்தார். பொறுமையாக இரு சமரா. விக்ரம் அர்ஜுனன் 8 நட்சத்திரங்கள் பெற்ற மாவீரன். 5 நட்சத்திரங்கள் பெற்ற உன்னால் அவனை வெல்ல முடியாது. அதற்கு நீ கடுமையான பயிற்சிகளை செய்ய வேண்டும். போதும் குருவே, எத்தனை நாட்கள் தான் இந்த அவமானங்களை தாங்கிக் கொண்டும் சகித்துக் கொண்டும் இருப்பது? சமரா, உன் நிலைமை புரிகிறது. ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள். உன்னுடைய முதல் எதிரி விக்ரம் அர்ஜுனன் அல்ல, யவனிகா தான். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் கேள். நீ கடுமையான பயிற்சிகளை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதனால் தான் சொல்கிறேன், விக்ரம் அர்ஜுனனோடு இந்த சண்டை இப்போது வேண்டாம். உனக்கான காலம் வரும் என்று சொல்லி சமரன் விக்ரம் அர்ஜுனன் இடையே நடக்கவிருந்த சண்டையை தடுத்தார் வர்ணமித்திரன்.
முதலில் உனக்கு அஷ்டமா பயிற்சியை கற்றுத்தரப் போகிறேன். ஆனால் அந்த பயிற்சி நீ நினைப்பது போல் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பயிற்சியை செய்த ஒருவர் கூட இன்று உயிருடன் கிடையாது. அந்த அளவிற்கு அது மிகவும் ஆபத்தான பயிற்சி என்று வர்ணமித்திரன் சொன்னபோது சமரனின் உடல் பயங்கரமாக நடுங்கிக் கொண்டிருந்தது. சிறிது நேரம் யோசித்த சமரன், குருவே, அது எவ்வளவு ஆபத்தான பயிற்சி என்றாலும் நான் அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சமரன் சொன்னபோது அவனது ஆர்வத்தை நினைத்து ஒருபுறம் மகிழ்ச்சி அடைந்தாலும் சமரனின் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று பயந்தார் வர்ணமித்திரன். மறுநாள் பயிற்சி ஆரம்பமானது. உன் இடது கை இப்போது நெருப்பு ஜுவாலையால் தீப்பிடித்து எரிய போகிறது. சுட்டெரிக்கும் நெருப்பின் வலியை தாங்கிக் கொண்டு அதனை உன் வலது கரத்தால் அணைக்க வேண்டும். அப்படி நீ செய்தால் இழந்த சக்திகளை நீ திரும்ப பெற்று உன்னை அவமானப்படுத்திய யவனிகாவை நீ பழி தீர்ப்பாய் என்று வர்ணமித்திரன் சொன்ன அடுத்த நொடி சமரனின் இடது கை அக்னி ஜுவாலையால் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. அதனை தன் வலது கரத்தினால் அணைக்கப் போகும் முன் தீ உடல் முழுவதும் மளமளவென்று வேகமாக பரவியது. இதனை சற்றும் எதிர்பாராத வர்ணமித்திரன் பதறியடித்துக் கொண்டு தீயில் கருகிக் கொண்டிருக்கும் சமரனை நோக்கி ஓடி வந்தார். ஐயோ சமரா, உனக்கு என்ன ஆயிற்று என்று வர்ணமித்திரன் பதறிக்கொண்டிருக்கும் போது நெருப்பின் வேதனையை தாங்கிக் கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி வலது கையால் நெருப்பை அணைக்கத் தொடங்கினான். அப்போது சமரனின் மனதில் மீண்டும் யவனிகாவின் முகம் தெரியத் தொடங்கியது. யவனிகாவின் முகம் அவன் மனக்கண்ணுக்குள் தெரிய தெரிய மீண்டும் நெருப்பு வேகமாக எரியத் தொடங்கியது. இதனை தெரிந்து கொண்ட வர்ணமித்திரன், சமரா, தயவு செய்து நீ அந்த யவனிகாவை நினைத்து கவனத்தை சிதறடிக்காதே. அது உன் உயிருக்கு கூட ஆபத்தாகி விடலாம் என்று எச்சரித்தார் வர்ணமித்திரன். அப்போது சமரனின் உடல் பயங்கரமாக நடுங்கத் தொடங்கியது. சுட்டெரிக்கும் வலியை தாங்க முடியாமல் அவன் அலறிக்கொண்டே முழங்காலில் சரிந்து அமர்ந்தான். சமரா, சமரா என்று வர்ணமித்திரன் பயத்தில் கத்தினார். சமரனின் மூச்சுத்தாளம் குலைந்தது. நெருப்பு அவன் கட்டுப்பாட்டை மீறியது. அடுத்த நொடி மரங்கள் வேரோடு சாய்ந்தன. நிலம் லேசாக அதிர்ந்தது. இதை பார்த்த வர்ணமித்திரன் திடுக்கிட்டு வானை நோக்கி பார்த்தார். மின்னல் வெட்டியது. வானில் ஒரு வால் நட்சத்திரம் மெதுவாக நகரத் தொடங்கியது. வால் நட்சத்திரம் என்று உதடுகள் நடுங்க மிகப்பெரிய ஆபத்து ஒன்று தொடங்கிவிட்டதை உணர்ந்தார். அடுத்த நொடி கண்ணிமைக்கும் நேரத்தில் யாரும் எதிர்பாராத ஒரு மர்ம சம்பவம் நடந்தது. என்ன நடந்தது? சமரன் அந்த நெருப்பை அணைத்தானா? இல்லை, அஷ்டமா பயிற்சி அவன் உயிரையே எடுத்துக்கொண்டதா? வானில் தோன்றிய வால் நட்சத்திரம் சமரனுக்கான சக்தியின் அறிகுறியா? இல்லை, வரப்போகும் பேரழிவின் தொடக்கமா? ஊரே கோழை என அசிங்கப்படுத்தப்பட்ட ஒருவன் 1000 கிலோ தூணை ஒற்றையாளாய் தூக்கி நிறுத்தியது எப்படி? நேரே தனது அறையில் இருந்த கண்ணாடியின் முன் சென்று நின்றான். அப்போது அவன் தனக்குள் ஒரு வித்தியாசமான சக்தியை உணர்ந்தான். அவனது கண்கள் அகல விரியத் தொடங்கின. அவனது முகமே பிரகாசமானதாக மாறியது. என்னால இதை நம்பவே முடியல. நான் இப்போ 5வது நட்சத்திர நிலையில இருக்கேன். இப்பதான் எனக்கு இந்த அமிர்ததாராவோட சக்தி புரியுது. இனி இதை நான் எவ்வளவு சீக்கிரம் தயாரிக்க ஏற்பாடு செய்ய முடியுமோ அதுக்கான வேலையை பார்த்தாகணும் என்றான் சமரன். பயிற்சி தொடங்கிய அரை மாதத்தில் 4வது சக்தி நட்சத்திரமும் அதற்கு அடுத்த 1.5 மாதங்களில் 5ஆம் நட்சத்திரமுமாக தனது சக்தியை சமரன் அதிகரித்திருக்கிறான். இது சாதாரணமாக வேறு யாராலும் அவ்வளவு எளிதில் செய்ய முடியாத காரியம். ஏன், கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத காரியம் என்று கூட சொல்லலாம். சமரன் தனது சக்தியை அதிகரிக்க தினந்தோறும் கடுமையாக உழைக்கும் விதத்தை பார்க்கையில் அடுத்த வருடத்திற்குள் நிச்சயமாக 7ஆம் நட்சத்திர நிலையை அடைந்து விடுவான் என்றே தோன்றியது. ஆனால் சமரனுக்கு என்ன நடந்தாலும் அதற்கு காரணம் அமிர்ததாராதான் என்பதில் துளியளவும் சந்தேகம் இல்லை. கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டே, என்னோட நட்சத்திரங்களை அதிகரிச்சு என் சக்தியை நான் உயர்த்தணும்னா அமிர்ததாராவுக்கான மூலிகைகளை மறுபடியும் சேகரிக்கணும். அதையும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செய்யணும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அதையும் தாண்டி வருணமித்திரருக்கு தான் முதலில் நன்றிகளை சொல்ல வேண்டும். அவர் வரவில்லை என்றால் சமரனால் 5வது நட்சத்திரத்தை அடைந்திருக்கவே முடியாது. இவ்வாறு சமரன் தனக்குள் பேசிக்கொண்டே வந்து படுக்கையில் அமர்ந்து கொண்டு தன்னிடம் இருந்த பணத்தை கையில் எடுத்து பார்த்தான். அமிர்ததாராவுக்கு தேவையான பொருட்களை வாங்க இன்னும் என்கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இல்லை. எனக்கு கூட வாழ்க்கையில இவ்வளவு பணம் தேவைப்படும்னு என்னால நம்பவே முடியல. இதெல்லாம் நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல என மனதிற்குள் எண்ணிக்கொண்டான். அப்போது மோதிரத்தில் இருந்து வருணமித்திரர் வெளியே வந்தார். அவரை பார்த்த சமரன், குரு, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் என்றான். அவன் என்ன கேட்கப் போகிறான் என்ற ஆர்வத்துடன் அவனையே பார்த்தார் குரு வருணமித்திரர். குரு, இந்த முறை அமிர்ததார செய்ய போன தடவை வாங்கினதை விட குறைவான அளவுல மூலிகைகளை வாங்கலாமா என சற்றே தயக்கமான குரலில் கேட்டான். அவன் அதை கேட்ட மறுகணமே அதை ஏற்க மறுத்த வருணமித்திரர், நீ நினைச்சேன்னா போன தடவை இருந்ததை விட பாதிக்கும் குறைவான மூலிகைகளை கூட கொண்டு வரலாம். அதனால நான் உன்ன ஒண்ணு சொல்ல போறதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோ, அந்த பாதி மூலிகைகளை வச்சுக்கிட்டு
உன்னால அமிர்ததாராவோட முதல் நிலையை கூட தயார் பண்ண முடியாது. வெறும் வெந்நீர்ல வேக வச்சு கசாயம் வேணும்னா தயார் பண்ண முடியும். உன்னோட பயிற்சி என்ன விதமான வேகத்துல போயிட்டு இருக்குன்னு நான் சொல்லிதான் உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. அது உனக்கு புரிஞ்சிருந்தா இந்த மாதிரியான கேள்வியை நீ என்கிட்ட கேட்டிருக்கவே மாட்டேன். நான் சொல்ல வந்த விஷயம் உன் மூளையில பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் உன்னோட விருப்பம் என்றார். உண்மையில் சமரன் ஒரு பேச்சுக்குத்தான் அவ்வாறு கேட்டானே தவிர அவனுக்கும் அதன் முக்கியத்துவம் புரியாமல் இல்லை. அவன் மிகச் சாதாரணமாகத்தான் இந்த கேள்வியை கேட்டான். ஆனால் அவன் ஒரு விதத்தில் வருணமித்திரருக்கு முன்னால் தனக்கு இது பற்றிய எந்த அக்கறையும் இல்லாதவாறு நடித்துக் கொண்டிருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மூலிகைகள் வாங்க பணம் ஏற்பாடு செய்வதற்கான ஒரு வழி அவனது மனதில் இருந்தது. இந்த அமிர்ததாராவை ஏலத்துல விடணும்னு ஒரு எண்ணம் என் மனசுல இருக்கு என்றான் சமரன். அதை கேட்டு சற்றே அதிர்ந்து போன வருணமித்திரரோ, நீ என்ன சொல்ற சமரா? எனக்கு ஒன்னும் புரியல என்றார். உங்களுக்கு புரியற மாதிரியே சொல்றேன் கேளுங்க. நாம அமிர்ததாராவை செஞ்சு அதை ஏலத்துக்கு விடுவோம். அது அதிக விலைக்கு ஏலம் போனா நிச்சயம் போகும். அதுல வர பணத்தை வச்சு நாம இன்னும் நிறைய மூலிகைகளை வாங்கி இன்னும் நிறைய அமிர்ததாராவை செய்வோம். அப்போ நமக்கு எப்பவும் பணத்துக்கு பஞ்சமே வராது. நமக்கும் அமிர்ததாரா தடை இல்லாம கிடைச்சிட்டே இருக்கும் என்றான் சமரன். சமரன் சொன்ன விஷயத்தை கேட்ட வருணமித்திரரின் முகத்தில் பெரிதாக மகிழ்ச்சி இல்லை. ஏனென்றால் அத்தகைய அற்புதமான அமிர்ததாராவை தயாரிப்பவர் அவர் தயாரித்த எதையும் விற்பது சரி என்று நினைத்ததில்லை. ஆனாலும் இப்போதைய சூழலுக்கு சமரனின் இந்த யோசனை அவருக்கு சரியானதாகவே தோன்றியது. சமரனை பார்த்த வருணமித்திரர் மிகவும் தட்டையான தொனியில், உனக்கு இது சரியா வரும்னு தோணுச்சுன்னா பண்ணு, அது உன்னோட விருப்பம். இதுல நான் எதுவும் சொல்ல விரும்பல என்றார். அமிர்ததாராவை ஏலத்தில் விடும் யோசனையில் வருணமித்திரருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சமரன் அறிந்ததுமே அவன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். மேலும் தற்போது தன்னிடம் உள்ள பணத்தை வைத்து தேவையான மூலிகைகளை வாங்க நினைத்தான். சிறிது நேரத்தில் சமரன் சந்தையை அடைந்து மீண்டும் அமிர்ததாரா செய்வதற்கு தேவையான மூலிகைகளை மிக விரைவாக வாங்கினான். ஆனால் இம்முறை குறைந்த அளவிலான மூலிகைகளை கொண்டு வருணமித்திரரால் தயாரிக்கப்பட்ட அமிர்ததாரா முந்தைய அமிர்ததாராவின் பச்சை நிறத்துடன் ஒப்பிடும்போது சற்று நிறம் மங்கியதாகவே காட்சியளித்தது. அந்த அமிர்ததாராவை ஒரு சிறிய குடுவையில் பத்திரமாக சேமித்து வைத்த சமரன் சற்றே இளைப்பாறும் விதமாக தன் கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சை விட்டான். அனைத்தும் நன்றாகவும் தனக்கு சாதகமாகவும் நடந்து கொண்டிருப்பதாக சமரன் நினைத்துக் கொண்டிருக்க, அவனை அறியாமல் அவனது செயல்கள் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தான் யவனிகாவின் ஒற்றன் நிகண்டன். 5வது நட்சத்திரத்தை அடைஞ்சிட்டானா அவன்? அமிர்ததாரா தான் சமரனோட சக்திக்கு பின்னால் இருக்கிற ரகசியமா? அந்த முதியவர் அவ்வளவு பெரிய வித்தக்காரரா? அவர் யார் என்ற உண்மை தெரிஞ்சுதா? யவனிகாவின் கோபத்தில் சற்று மிரண்டு போன நிகண்டன் தடுமாற்றத்துடன், அது தெரியல இளவரசி. அவர் குரலை என்னால கேட்க முடியுது, ஆனா அவரை இன்னும் என்னால பார்க்க முடியல. மறைவுலையே நின்னுட்டு இருக்காரு. அடுத்த முறை கண்டிப்பா முயற்சி செய்யறேன் என சொல்ல, யவனிகா, பரவாயில்ல நிகண்டா, அவர் வெளியில வந்துதானே ஆகணும். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். இனி நாம அடுத்த கட்ட வேலையில இறங்கணும். அந்த சமரன் அந்த அமிர்ததாராவை ஏல கூடத்துக்கு எடுத்துட்டு போக கூடாது என்று கட்டளையாக சொல்லிவிட்டு சற்றே யோசிக்க ஆரம்பிக்க, உத்தரவு இளவரசி என்று சொல்லிவிட்டு மேலும் யவனிகா என்ன சொல்ல போகிறாள் என்பதற்காக காத்திருந்தான் நிகண்டன். நம்ம வீரர்களை மாறு வேஷத்துல உடனே அனுப்புங்க. அந்த உதவாக்கர சமரன் ஏலக்கூடத்துக்கு போற வழியிலேயே அந்த அமிர்ததாராவை நாம கைப்பற்றணும். தவறவிடவே கூடாது. நிச்சயமா இளவரசி. பாஞ்சால நகரில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏலத்திற்கு செல்ல புறப்பட்டான். சக்கரநந்த ஏலக்கூடம் பாஞ்சால நகரத்தின் மிகப்பெரிய ஏலக்கூடமாக இருந்தது. இது பாஞ்சால நகரத்தின் பணக்கார மற்றும் சக்தி வாய்ந்த குடும்பங்களில் ஒன்றான சக்கரநந்த குடும்பத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. மறுபுறம் சமரன் ஏலக்கூடத்தின் முன் வந்து நின்றான். அடுத்த கணம் அவனுக்கு ஏதோ ஒன்று நினைவுக்கு வந்ததும் அருகில் உள்ள தெரு வழியாக நுழைந்து முகத்தில் கருப்பு முகமூடியுடன் மீண்டும் ஏலக்கூடத்தின் முன் வந்தான். இந்த கருப்பு முகமூடியின் மூலம் சமரன் தனது தோற்றத்தை முற்றிலுமாக மாற்றியிருந்தான். அவன் தலை முதல் கால் வரை கருப்பு நிற ஆடையை அணிந்திருந்தான். அதன் காரணமாக அவன் முன்பை விட இப்போது வேறு மாதிரியான தோற்றத்தில் ஒரு வழிப்போக்கனைப் போல காணப்பட்டான். இந்த தோற்றத்தில் அவனை யாராலும் அடையாளம் காண முடியாது. இப்போதுதான் சமரன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். சற்று தூரத்தில் இதேபோல் கருப்பு ஆடை அணிந்து
தனது அடையாளத்தை முழுவதும் மறைத்திருந்த ஒரு பெண் உருவம் அவனை பின்தொடர ஆரம்பித்தது. கருப்பு ஆடையை தாண்டி அவள் கண்கள் மட்டுமே வெளியே தெரிய அந்த கண்ணில் குரூரமும் குழப்பமும் ஒரு சேரத் தெரிந்தது. அவள் கவனம் மொத்தமும் சமரன் கையில் இருந்த குடுவையின் மீதுதான் இருந்தது. அதே நேரம் சமரனும் தனது தோற்றத்தை மாற்றிவிட்டதால் கவனக்குறைவாக செயல்படவில்லை. மாறாக முன்பை விடவும் மிகவும் கவனமாகவே செயல்பட்டான். இப்போது அங்கிருக்கக்கூடிய அனைவரையும் கவனித்த சமரன் தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கான சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தான். ஏலக்கூடத்திற்கு வெளியே சில வீரர்கள் நின்று கொண்டிருந்தாலும் சமரன் உள்ளே செல்வதை யாரும் தடுக்கவில்லை. ஏலக்கூடத்திற்கு சென்றதும் மிக வேகமாக சமரன் தன் பார்வையை அங்கும் இங்கும் ஓடவிட்டான். அப்போது அவன் பார்வை ஒரு அறையின் மீது விழுந்தது. அந்த அறையில் கண்காணிப்பு அறை என்று எழுதப்பட்டிருந்தது. அதுதான் சமரன் தேடிக்கொண்டிருந்த இடம். சமரன் அந்த அறையின் உள்ளே அடியெடுத்து வைத்தபோது அவன் பார்வை ஒரு நடுத்தர வயது மனிதர் மீது விழுந்தது. அவரை பார்த்து கொண்டே சமரன் திறந்திருந்த கதவை தட்டிவிட்டு, "நான் உள்ள வரலாமா?" என்றான். சமரனின் குரல் அந்த மனிதனின் காதுகளுக்கு எட்டியவுடன் அவன் தன் இடத்தை விட்டு எழுந்து சமரனின் அருகில் வந்தான். சமரனது உடையை பார்த்ததும் அந்த மனிதன் சற்று வித்தியாசமாக உணர்ந்தான். ஆனால் அடுத்த நொடியே சமரனை நோக்கி, "உனக்கு என்ன வேணும்? இங்க ஏதாச்சும் பார்க்கறதுக்கு வந்தியா?" என்று கேட்டான். அவன் கேட்ட அடுத்த நொடியே சமரனும் உரத்த குரலில், ஆமா, எனக்கு ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்கு என்றான். உண்மையில் அந்த உரத்த குரல் சமரனுடையது அல்ல, அவனுடைய மோதிரத்தில் அடைபட்டு கிடந்த வருணமித்திரருடையது. சமரன் அவ்வாறு சொல்லிவிட்டு அந்த மனிதனின் பதிலுக்கெல்லாம் காத்திருக்காமல் அந்த அறையின் உள்ளே வந்து தன்னிடம் இருந்த அமிர்ததாராவை ஒரு குப்பியில் ஊற்றி அதை அந்த மனிதனின் முன் வைத்தான். அந்த மனிதன் அமிர்ததாரா குப்பியை தனது கைகளில் எடுத்து அதை கவனமாக பார்த்து அதன் மனத்தை முகர்ந்து பார்க்க ஆரம்பித்தான். அடுத்த நொடியே அவன் முகபாவங்கள் மாறியது. அவன் வேகமாக சமரனை நெருங்கிச் சென்று மிகுந்த மரியாதையுடன், "இந்த பானத்தை நீயா செஞ்ச?" என்று கேட்டான். ஆமா, இது நான் தயார் பண்ணதுதான் என்று சமரனின் குரலாக வருணமித்திரரின் குரல் ஒலித்தது. "ரொம்ப சிறப்பு. இதோட பலன்கள் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?" என்று மிகவும் ஆர்வமாக கேட்டான் அந்த மனிதன். இந்த சந்தர்ப்பத்திற்கு தானே காத்திருந்தேன் என்பது போன்ற மனநிலை சமரனுக்குள் ஏற்பட்டது. அவன் மிகவும் உற்சாகமாக அமிர்ததாரா பானத்தை பற்றி அந்த மனிதனுக்கு விளக்கத் தொடங்கினான். "இந்த பானத்தோட பேரு அமிர்ததாரா. இது வீரர்களோட சக்தியை அதிகரிக்கிறது மூலமா அவங்களோட அதிகாரத்தையும் அதிகரிக்க உதவுது. ஆனா இது அபராஜிதன் நிலையை அடையிற வரைக்கும் மட்டும்தான் வேலை செய்யும்" என்றான் சமரன். சமரன் சொன்னதை கேட்டதும் அந்த மனிதன் ஆச்சரியத்துடன் கண்களை அகல விரித்தான். "அப்படின்னா அபராஜிதன் நிலையை அடையிறதுக்கு இது உண்மையிலேயே உதவுமா? அதை நீ நம்புறியா?" என்று நம்ப முடியாமல் கேட்டான் அந்த மனிதன். பாஞ்சால நகரத்தில் அனைவராலும் நம்பப்பட்ட ஒரு கருத்து ஒன்று இருந்தது. அதாவது, ஒருவன் அபராஜித நிலையை அடைவதற்காக ஏதேனும் இது போன்ற பானத்தினையோ அல்லது மருந்தினையோ பயன்படுத்தினால் அதை பயன்படுத்திய வீரன் அந்த நிலையை அடைவதற்கு முன்பே இறக்க நேரிடலாம். ஏனென்றால் அபராஜிதன் நிலையை அடைவதற்கு முன் ஒருவரின் உடல் வலிமை மிகவும் குறைவாக இருக்கும். ஆனால் மருந்தின் தாக்கமோ அதிகமாக இருக்கும். அதை அவர்களால் தாங்க முடியாமல் சீக்கிரமே இறந்து விடுவார்கள். அதனால்தான் அந்த மனிதன் சமரன் சொல்வதை நம்பாதது போலவும் மிகவும் ஆச்சரியத்துடனும் தன் சந்தேகத்தை கேட்டான். அந்த கேள்வியை கேட்டுவிட்டு சமரனின் பதிலை எதிர்பார்த்து அந்த மனிதன் காத்துக் கொண்டிருந்தானே தவிர அமிர்ததாராவை ஏலத்தில் எடுத்த பாடில்லை. அவனது நடவடிக்கைகளை பார்த்த சமரன் சற்று கோபமடைந்தான். ஆனாலும் அதை வெளிக்காட்டாமல் தனக்குள்ளேயே மறைத்துக் கொண்டான். ஆனாலும் அவனுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டுமே. அதனால் வருணமித்திரர் சமரனைப் போலவே அந்த மனிதனிடம் சமரனின் மோதிரத்தில் இருந்தவாறே பேசினார். "என்னுடைய அமிர்ததாரா பானம் நீங்க நினைக்கிறது மாதிரி இல்ல. இந்த அமிர்ததாரா பானம் ஒரு வீரனோட சக்தி நட்சத்திரத்தை அதிகரிக்க ரொம்பவே உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது பயிற்சியில காயம் ஏற்பட்டா அந்த தசைகளை மிக சீக்கிரமாவே குணப்படுத்த பலப்படுத்தக்கூடிய ஆற்றலும் வாய்ந்தது. அதனால எந்த பயமும் இல்லாம இந்த பானத்தை பயன்படுத்தி பயிற்சியை தொடங்கலாம். அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது" என்றார். இதை கேட்ட அந்த மனிதன் அமிர்ததாரா குடுவையை மீண்டும் மேசையில் வைத்துவிட்டு, "கொஞ்ச நேரம் காத்திருக்க முடியுமா?"
என்றான். அவன் அப்படி சொன்னவுடன் சமரன் சற்று யோசித்துவிட்டு வருணமித்திரரிடம், குரு, இவனுக்கு இந்த அமிர்ததார பானத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ? இப்போ அவன் நமக்கு எதிராக சதி செய்ய நினைக்கிறானோ என்று கேட்டான். அதை கேட்ட வருணமித்திரரோ, ஏய் சமரா, ரொம்ப பதட்டப்படாத. அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது. முதல்ல அவன் சொல்ல வர்றதை முழுசா கேளு என்று தாழ்ந்த குரலில் பதிலளித்தார். அப்போது சமரனும் அந்த மனிதன் என்ன சொல்ல வருகிறான் என்று கவனிக்க, அவனோ, இந்த மருந்த பரிசோதிக்க நான் ஒரு ஆளை கூப்பிடணும்னு விரும்புறேன் என்றான். அந்த மனிதன் அவ்வாறு சொன்னதும் சமரன் வருணமித்திரரை பார்த்து, நீங்க சொன்னது சரிதான் என்பது போன்ற சைகையில் தலையை ஆட்டினான். உடனே சமரன் அந்த மனிதனிடம், பரவாயில்ல, நீங்க யாரை வச்சு வேணாலும் இந்த பானத்தை சோதிச்சு பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு அருகில் இருந்த நாற்காலியில் சென்று அமர்ந்தான். அந்த மனிதர் அறையை விட்டு வெளியேறிய பிறகும் சமரன் தனது அடையாளத்தை யாரிடமும் காட்டிக்கொள்ள விரும்பாததால் பேசாமல் அந்த கண்காணிப்பு அறையில் அமைதியாக இருந்தான். சிறிது நேரத்தில் அந்த மனிதன் மற்றொரு நபரை அழைத்துக் கொண்டு அந்த அறைக்கு திரும்பினான். அந்த புதிய மனிதர் பச்சை நிற ஆடை அணிந்திருந்தார். ஆனால் அவரது ஆடைகளில் இருந்த சில அடையாளங்கள் அவர் ஒரு மருத்துவர் என்பதை தெளிவுபடுத்தியது. அறைக்குள் வந்ததும், இவர்தான் எங்களோட இந்த ஏலக்கூடத்தோட சிரஞ்சீவ குரு. இவர் மகா யோக பட்டம் பெற்றவர். மகா யோக பட்டங்கிறது ஜீவக நிலை, அபராஜித நிலை மற்றும் தனஞ்சய நிலை போன்ற நிலைகளை எல்லாம் விடவும் உயர்ந்த நிலை. அதே சமயம் இவர் ஒரு மருத்துவராகவும் இருக்கிறதால சிரஞ்சீவ குரு அப்படின்னு அழைக்கப்படுறாரு என்று அந்த புதிய நபரான மருத்துவரை சமரனுக்கு அறிமுகப்படுத்தினான். சிரஞ்சீவ குருவே அமிர்ததாரா பானத்தை சோதனையிட வந்திருப்பது சமரனுக்கு சிறிது பயத்தை ஏற்படுத்தியது. அவன் சற்று உறைந்துதான் போனான். அவரை போன்ற ஒரு கம்பீரமான சிரஞ்சீவ குருவை அவன் கண்முன்னே கண்டது இதுவே முதல் முறை. சிரஞ்சீவ குருவின் முகத்தில் திமிர் கலந்த சிரிப்பு தெரிந்தது. பொதுவாக அங்கிருக்கும் ஒவ்வொரு மருத்துவரின் முகத்திலும் இப்படியான ஒரு புன்னகை இருப்பது இயல்புதான். சமரன் சிரஞ்சீவ குருவை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான். அதே நேரம் சிரஞ்சீவ குருவும் சமரனை தன் பார்வையாலேயே ஆராய்ந்து கொண்டிருந்தார். பாஞ்சால நகரத்தில் உள்ள மருத்துவர்கள் எல்லாம் சக்தி வாய்ந்தவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் பல்வேறு வகையான மாயசக்தி மருந்துகளை தயாரிப்பதிலும் நிபுணத்துவம் பெற்றவர்கள். அதனால்தான் அனைவரும் அங்கிருக்கும் மருத்துவர்களை மிகவும் மதித்தனர். சிரஞ்சீவ குரு சமரனின் கையில் இருந்த அந்த குடுவையை தன் கையில் எடுத்துக்கொண்டு அதனை கவனமாக பார்க்கத் தொடங்கினார். அந்த குடுவையின் மூடியை திறந்து அதன் வாசனையை நுகர்ந்தவர் எதையோ உள்வாங்கிக் கொள்ள முயன்றார். அவர் அந்த குடுவையில் இருந்த அமிர்ததாரா பானத்தில் சில துளிகளை ஒரு கண்ணாடி குழாயில் ஊற்றிவிட்டு அடுத்த கணமே அதில் தன்னிடம் இருந்த ஒரு தூளை கலந்தார். அதை கலந்தவுடன் அமிர்ததாரா பானத்தின் நிறம் அடர்பச்சை நிறமாக மாறியது. அது சமரனுக்கு சற்று கலக்கத்தை உண்டாக்கியது. அந்த பானத்தின் 2 துளிகளை மட்டும் ருசித்து பார்த்த சிரஞ்சீவ குருவின் முகம் வெளிரிப் போனது. ஆனால் சில நொடிகளிலேயே அவரது முகபாவம் மாறிப்போய் அவரது கண்கள் சந்தேகத்தை வெளிப்படுத்தும்படி அகல விரிந்தது. உடனே சிரஞ்சீவ குரு சமரனிடம் வந்து, இதை நீங்க தான் தயாரிச்சிங்களா? உண்மையை சொல்லுங்க, நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க என்று சற்று கடுமையாக கேட்க, இவை அனைத்தையும் கருப்பு உடை மற்றும் முகமூடியில் மறைந்திருந்த பெண்ணும் கேட்டுக்கொண்டிருந்தாள். இதை அறியாத சமரன் சிரஞ்சீவ குருவுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் யோசிக்க, அவனது நெற்றியில் இருந்து வியர்வை துளிகள் சொட்டின. அதை உணர்ந்த வருணமித்திரர் உறுதியான குரலில் சமரன் பேசுவது போல், ஆமா, நான் தான் தயாரிச்சேன் என்று சொன்னார். அதை கேட்ட சிரஞ்சீவ குரு, அற்புதம், இந்த பானம் உண்மையிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது என்று ஆச்சரிய குரலில் ஏலக்கூடத்தின் கண்காணிப்பாளர் வல்லவனிடம் சொல்ல, சிரஞ்சீவ குருவிடம் இருந்து இவ்வளவு உறுதியான பதிலை பெற்ற பிறகுதான் வல்லவனின் முகத்தில் ஒரு நிம்மதி தோன்றியது. அவன் மூச்சை இழுத்துக்கொண்டு சமரனிடம் வந்து, இந்த அமிர்தத்தை ஏலம் விடலான்னு நினைக்கிறியா என்று கேட்டார். வல்லவன் அவ்வாறு கேட்டவுடன் சமரன் உடனடியாக, ஆமா, நீங்க சொல்றது சரிதான், இதை ஏல விடலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கான ஏற்பாடுகளை உங்களால பண்ணி கொடுக்க முடியுமா என்று கேட்டான். சமரனின் இந்த ஆர்வத்தை பார்த்த வல்லவன் உடனே ஒரு கருப்பு அட்டையை அவனிடம் கொடுத்து, ஏன் முடியாது, இந்தா, இந்த அட்டையை வச்சுக்கிட்டு அந்த ஏலக்கூடத்துக்கு போ. இப்ப அங்க ஏலம் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் சரியா நடந்தா உன்னோட இந்த அமிர்ததாரா பானம் நிச்சயமா அதிகமான பணத்துக்கு விலை போகும் என்றார். அவர் இதை சொன்ன உடனே சமரனும் ஆம் என்ற தோரணையில் தலையை அசைத்துவிட்டு
சிறிதும் தாமதிக்காமல் அந்த கருப்பு நிற அட்டையை எடுத்துக்கொண்டு ஏலக்கூடத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். ஏலம் நடந்து கொண்டிருந்த மண்டபத்திற்குள் நுழைந்தான். அந்த பிரம்மாண்டமான மண்டபம் மங்கலான வெளிச்சமும் இருளும் சூழ்ந்து ஒருவித அமானுஷ்ய இடம் போல் காட்சியளித்தது. கூடத்தின் நடுவில் சிவப்பு நிற உடை அணிந்த ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு மேலே ஒரு வட்ட வடிவிலான விளக்கில் இருந்து வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. அந்த வெளிச்சம் அவள் மீது மட்டும் பளிச்சென விழுந்து கொண்டிருந்தது. அந்த பெண் தன் மயக்கும் இனிய குரலில் அனைத்து பொருட்களையும் ஏலம் விட்டுக் கொண்டிருந்தாள். ஒரு சாதாரண பொருளின் விலையை கூட விண்ணை தொடும் அளவுக்கு உயர்த்துவதற்கான தந்திரம் அவளது மந்திர குரலுக்கு சாத்தியமாக இருந்தது. அந்த கூடத்தை தனது கண்களால் அளந்த சமரன் மேலே ஒரு காலி இடத்தை கண்டுபிடித்து அமர்ந்தான். இந்த இடத்தில் அமர்ந்த சமரனால் இப்போது அந்த பெண்ணை நன்றாக பார்க்க முடிந்தது. அங்கு அமர்ந்த சிறிது நேரத்திலேயே ஏலத்திற்கு வந்தவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் அந்த பெண்ணை பார்ப்பதற்காகத்தான் அங்கு வந்திருக்கிறார்கள் என்பது சமரனுக்கு புரிந்து போனது. சக்கரநந்த ஏலக்கூடத்தில் ஏலம் விட்டுக் கொண்டிருந்த அந்த பெண்ணின் பெயர் நித்திய நந்தினி. ஏலக்கூடத்தின் நடுவில் நின்றிருந்த நித்திய நந்தினியை பார்த்து கொண்டிருந்த சமரன் பின்னர் அங்கு அமர்ந்திருந்த அனைவரையும் சுற்றி பார்க்க ஆரம்பித்தான். அப்போது அவனது பார்வை சற்று தள்ளி ஓரிடத்தில் அமர்ந்திருந்த ஒரு நபர் மீது விழுந்தது. அந்த நபரை பார்த்ததும் சமரன் அதிர்ச்சி அடைந்தான். அது வேறு யாரும் இல்லை, சமரனின் தந்தையான அருணேந்திரர் தான். அவரை பார்த்த அதிர்ச்சியில் இருந்து மீளாத சமரன், அப்பா நீங்க எங்க இங்க என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டான். தன் தந்தையின் மீதிருந்த தனது பார்வையை அகற்றாத சமரன், அப்பாவுக்கும் இந்த பொண்ணு மேல ஏதும் விருப்பம் இருக்குமோ என்று குழப்பத்துடன் தன் மனதிற்குள் எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் அடுத்த கணமே அவரை பற்றி தான் தவறாக நினைத்துக் கொண்டிருப்பதை சமரன் உணர்ந்தான். ஏனென்றால் அருணேந்திரரின் கண்கள் நித்தியநந்தினி மீது இல்லாமல் ஏலத்திற்கு வந்த பொருட்களில் ஏதோ ஒன்றிற்காக காத்திருப்பதைப் போல காணப்பட்டன. தன் தந்தையே பார்த்து கொண்டிருந்த சமரன், அப்பா இங்கே எந்த பொருளை ஏலம் எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு என்று யோசித்துக் கொண்டிருந்தான். அருணேந்திரரின் மீதிருந்த தன் கண்களை அகற்றிய சமரன் மீண்டும் அந்த ஏலக்கூடத்தில் அமர்ந்திருந்த அனைவரையும் நோட்டம் விடத் தொடங்கினான். சமரனை கவனித்துக் கொண்டிருந்த யவனிகா அவன் பார்வையில் படாதவாறு சட்டென மறைந்து கொண்டாள். சிறிது நேரத்தில் அதே பாஞ்சால நகரத்தை சேர்ந்த கடகவம்சம் மற்றும் சாம்புக வம்சம் ஆகிய இரு குழுக்களின் தலைவர்கள் மீது சமரனின் பார்வை விழுந்தது. அப்போது அவள் தனது இரு கைகளையும் ஒன்று சேர்த்து 2 முறை கை தட்டுவதைப் போல ஒருவித பாவனை செய்வதை சமரன் பார்த்தான். இந்த சமிக்ஞை கிடைத்தவுடன் அங்குள்ள மேஜையில் வைக்கப்பட்டிருந்த சிவப்பு நிற துணியின் மீது வெள்ளை நிறத்தில் வெளிச்சம் ஒன்று விழுந்தது. அந்த சிவப்பு நிற துணியின் அடியில் ஏதோ ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அடுத்த நொடியே நித்திய நந்தினியின் இனிய குரல் அந்த மண்டபம் முழுக்க எதிரொலித்தது. இதோ உங்களுக்கான ஒரு அரிய பொருள். இந்த அற்புதமான பொருள் இன்று ஏலத்திற்கு வந்திருப்பது முன் எப்போதுமே வேறு எந்த ராஜ்யத்திலும் நிகழாதது. இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருமே இதை கண்கள் விரிய காண்பீர்கள் என்று நம்புகிறேன். இதை பார்ப்பவரே அதிர்ஷ்டம் செய்தவர் என்றால் இதை பெறுபவர் எத்தனை பெரிய பாக்கியசாலியாக இருக்க வேண்டும் என நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்று தனது வசீகர குரலால் அவள் ஏலத்தை நடத்தி கொண்டிருந்தாள். நித்தியநந்தினி அடுத்த ஒரு சைகை கொடுக்க அங்கிருந்த ஒரு பெண் மேஜையை நெருங்கி வந்து அதை மூடியிருந்த சிவப்பு நிற துணியை அகற்றி அனைவரின் கண்களுக்கும் முன்னால் சமரன் கொண்டு வந்த அமிர்ததாரா பானம் நிரப்பப்பட்டிருந்த பச்சை நிற குடுவையை வெளிப்படுத்தினாள். அதை பார்த்த சமரனுக்கோ அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஒரு சேர தொற்றிக்கொண்டது. சிறப்பு பொருளாக தன்னுடைய அமிர்ததாரா பானம்தான் ஏலம் விடப்படும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. வேறு சில பொருட்களுக்கு பிறகு அமிர்ததாராவை வெறும் ஒப்புக்காக ஏலம் விடுவார்கள் என்று நினைத்தவனுக்கு இது உண்மையிலேயே பேரதிர்ச்சிதான். நித்தியநந்தினி அந்த கண்ணாடி குடுவையை தனது கைகளில் எடுத்து அதை அனைவரின் முன்னாலும் தூக்கி காட்ட ஆரம்பித்தாள். அனைவரின் கவனத்தையும் தன் மீதும் அவள் கையில் இருந்த குடுவையின் மீதும் திருப்பிய நித்தியநந்தினி தனது இனிமையான குரலில், இதோ என் கைகளில் இருப்பதுதான் அமிர்ததாரா என்ற பெயர் கொண்ட ஒரு அதிசய பானம். இந்த குடுவையில் நீங்கள் பார்க்கும் இது வெறுமனே பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய நீரினை போன்ற தோற்றத்தை கொடுக்கலாம். ஆனால் இதனால் உண்டாகக்கூடிய பயன்களை பற்றி அறிந்து கொண்டால் இங்கிருக்கும் ஒவ்வொருவரும் இதை வாங்க நீ நான் என்று போட்டி போடத் தொடங்கி விடுவீர்கள். இந்த அமிர்ததாரா பானம் அபராஜித நிலைக்கு கீழே உள்ளவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கடினமாக உழைத்தால் இது அவர்களின் பயிற்சிக்கு பெரிதும் உதவும். இங்கு அமர்ந்திருக்கும் எவரேனும் தங்கள் குழந்தைகளோ பேர குழந்தைகளோ கூடிய விரைவில் அபராஜித நிலையை அடைவதை பார்க்க விரும்பினால்
இது அவர்களுக்கு முற்றிலும் சரியான பொருளாக இருக்கும் என்று அரங்கமே அதிர தன் வசீகர குரலால் அமிர்ததாரா பானத்தை அனைவருக்கும் அறிமுகப்படுத்தினாள். நித்யநந்தினியின் வாயில் இருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த ஏலக்கூடத்தில் அமர்ந்திருந்த அத்தனை பேரையும் அந்த பானத்தை வாங்குவது குறித்து யோசிக்க வைத்தது. அமிர்ததாராவை பற்றி நித்யநந்தினி அங்கிருந்தவர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்த போது எல்லோரும் அவளது வார்த்தைகளில் தொலைந்து போனார்கள். ஆனால் இந்த அமிர்ததாரா பானத்தை பற்றி தெரிந்து கொள்ள சிலர் விரும்பினர். அவர்களில் ஒருவள் யவனிகா. அவள் உடனே, அமிர்ததாரா பானத்தை பத்தி எனக்கு சில விஷயங்கள் தெரியணும். இது உண்மையிலேயே சக்தி நட்சத்திரங்களை விரைவா அதிகரிக்கிறதுக்கு உதவக்கூடியதுதானா என்று முகத்தில் மிகப்பெரிய கேள்விக்குறியுடன் கேட்டாள். அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக நித்யநந்தினி முகத்தை மறைத்திருந்த யவனிகாவை பார்த்து அன்புடன் புன்னகைத்து, ஆமா, இது உண்மையாவே அந்த மாதிரியான அதிசயத்தை செய்யக்கூடிய ஒண்ணுதான். ஒருத்தரோட சக்தியை அதிகரிக்க இதை நிச்சயமா பயன்படுத்தலாம். இதனால எந்த பிரச்சனையோ பக்க விளைவுகளோ வராது. இதுக்கு நான் உறுதி அளிக்கிறேன். நான் எதை வச்சு இவ்வளவு உறுதியா சொல்றேன்னு கூட உங்க எல்லாருக்கும் சந்தேகம் வரலாம். இதை நான் சிரஞ்சீவ குருவோட வார்த்தைகளா தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் என்றாள். சிரஞ்சீவ குரு என்ற பெயரை கேட்டதுமே யவனிகா உட்பட அங்கிருந்த அனைவரும் அமைதியானார்கள். நித்யநந்தினி சிரஞ்சீவ குருவின் பெயரை சொன்னதுமே அதன் மீது சந்தேகம் கொண்டவர்கள் கூட இப்போது அதை பற்றி கேள்வி எழுப்புவதையும் நிறுத்திவிட்டனர். சிரஞ்சீவ குருவால் பரிசோதிக்கப்பட்ட ஒரு மருந்து ஒருபோதும் தவறானது என்று நிரூபிக்க முடியாது என்பது இங்குள்ள அனைவருக்கும் தெரியும். ஏலக்கூடத்தில் இருந்த 3 பெரிய ராஜ்யங்களின் தலைவர்களும் கூட சிரஞ்சீவ குரு மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தனர். அமிர்ததாராவுக்கு கிடைத்த அப்படியானதொரு வரவேற்பை பார்த்து மூலையில் முகமூடி அணிந்து அமர்ந்திருந்த சமரன் மகிழ்ச்சியில் முகமலர்ந்து காணப்பட்டான். பின்னர் ஆழ்ந்து மூச்சை இழுத்துக்கொண்டு, இன்னைக்கு இந்த அமிர்ததாராவுக்கு ஒரு பெரிய போட்டியே நடக்க போகுது போல தெரியுது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். 8500 தங்க நாணயங்கள் என்று ஒருவரின் குரல் அந்த கூடத்தில் எதிரொலித்தது. உடனே அடுத்ததாக இன்னொருவர் 9000 தங்க நாணயங்கள் என்று ஏலத்தை அடுத்த நிலைக்கு எடுத்துச் சென்றார். இவ்வாறாக ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி ஏலம் கேட்க அமிர்ததாராவின் ஏல விலை விரைவில் 13000 தங்க நாணயங்களாக உயர்ந்தது. யவனிகாவால் அது நினைத்து கூட பார்க்க முடியாத தொகை. அமைதியாக நடப்பதை பார்த்தாள். அமிர்ததாராவை வாங்குவதற்கு முதலில் அருணேந்திரரின் முகத்தில் அதிக ஆர்வம் இருந்தது. ஆனால் அவர் இங்கு வந்திருக்கும் நோக்கமே வேறு. ஏலம் எடுப்பதற்கான விலையை தன்னால் முடிந்த அளவிற்கு ஏற்றிவிட்டு தன் எதிரிகளை பழிவாங்குவதே அவரது முக்கியமான நோக்கம். அதே நேரம் அமிர்ததாரா பானத்திற்கான ஏல விலை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வந்தது. இப்போது அதன் விலை பல ஆயிரங்களை தாண்டிச் சென்று கொண்டிருந்தது. அப்போது சாம்புக வம்சத்தை சேர்ந்த மகிழ்வாணர் 80000 தங்க நாணயங்கள் என்றார். அவரால் அதற்கு மேல் ஏலம் கேட்க முடியாது. அவ்வாறு கேட்டால் அவர் சில நிதி சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். தனி ஒரு ஆளாக யவனிகாவால் இவை நினைத்து கூட பார்க்க முடியாத தொகை. ஆகையால் அமைதியாக நடப்பதை பார்த்தாள். அந்த விலைக்கே அமிர்ததாரா பானம் தனக்கு கிடைத்துவிடும் என்று மகிழ்வாணர் நினைத்துக் கொண்டிருக்கும் போது அங்கசீலர் கோபத்துடன் மகிழ்வாணரை பார்த்துவிட்டு ஏலத்தை மீண்டும் ஒருமுறை விலையை உயர்த்தும் விதமாக 90000 தங்க நாணயங்கள் என்றார். அங்கிருந்த 3 வம்சங்களில் தாரகிய வம்சமும் சாம்புக வம்சமும் 2ஆம் நிலையில் சில நடுத்தர அளவிலான போரிடும் நுட்பங்களை கொண்டிருந்தன. ஆனால் கடக வம்சமானது 2ஆம் நிலையை விட குறைந்த அளவிலான நுட்பங்களை மட்டுமே கொண்டிருந்தது. இந்த காரணத்திற்காகத்தான் ஏலத்தின் போது கடக வம்சத்தின் தலைவரான அங்கசீலர் எப்படியாவது அந்த அமிர்ததாரா பானத்தை பெற்றுவிட வேண்டும் என்ற உறுதியுடன் இருந்தார். அப்போது ஏல மண்டபத்தில் இருந்த அனைவரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இன்னொரு குரல். மீண்டும் ஒருவரிடம் இருந்து ஏலத்திற்கான அதிகபட்ச தொகை உரத்த குரலில் எதிரொலித்தது. 95000 தங்க நாணயங்கள். இந்த குரல் ஏலக்கூடத்தில் அமர்ந்திருந்த அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இப்போது அனைவரும் ஏலம் எடுத்தவரின் முகத்தை பார்க்க ஆவலுடன் காத்திருந்தனர். அந்த குரல் வேறு யாருடையதும் அல்ல, தாரகிய வம்சத்தின் தலைவரான அருணேந்திரரின் குரல்தான் அது. கடக வம்சம் மற்றும் சாம்புக வம்சம் ஆகிய 2 வம்சங்களை சேர்ந்த தலைவர்களின் முயற்சியையும் தோற்கடிக்கும் விதமாக அருணேந்திரர் கேட்ட இந்த ஏலத் தொகையை கேட்ட மாத்திரத்தில் நித்யநந்தினியின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. ரணகளத்திலும் ஒரு கிளுகிளுப்பு என்பது போல அத்தகைய பரபரப்பான ஏல சூழலிலும் அவளது புன்னகை அங்கிருந்த அனைவரையும் கவர்ந்தது. அருணேந்திரர் ஏல விலையை உயர்த்திய போது அங்கசீலர் மிகவும் கோபமடைந்தார். ஆனாலும் அமிர்ததாராவை விட்டுக் கொடுக்க மனம் இல்லாததால் அவர் 1,00,000 தங்க நாணயங்கள் என்று உரத்த குரலில் சொன்னார்.
அங்கசீலரின் இந்த ஏலத்தொகையை கேட்ட அந்த ஏலக்கூடமே ஆச்சரியத்தில் உறைந்து போனது. இப்போது அனைவரின் பார்வையும் அருணேந்திரர் மீது பதிந்தது. அருணேந்திரர் மீண்டும் அங்கசீலரை விட அதிக தொகைக்கு ஏலம் கேட்பார் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர். சமரனும் அவனது அப்பா அருணேந்திரர் அதை வாங்கிவிடக் கூடாது என கவலையுடன் அவரை பார்த்தான். அருணேந்திரர் தொடர்ச்சியாக அங்கசீலரின் ஏலத்தொகையை அதிகப்படுத்தும் விதமாகவே செயல்பட்டு இப்போது ஏலத்தொகை 1,00,000 தங்க நாணயங்களாக வந்து நின்றது. அருணேந்திரர் ஏலத்தை அதிகமாக கேட்பார் என்று யோசித்த நிலையில் அவர் அங்கசீலரை பார்த்து வன்மமாக சிரிக்க, அதிலிருந்தே அருணேந்திரரின் எண்ணம் ஏலம் எடுப்பது அல்ல, ஏலத்தொகையை அதிகமாக்குவது மட்டுமே என்பது அனைவருக்கும் புரிந்து போனது. அருணேந்திரர் சிரித்துக் கொண்டே அங்கசீலரிடம், கடகவம்சரின் தலைவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். இப்போ உங்ககிட்ட மிக அற்புதமான சக்தி கொண்ட அமிர்ததாராபானம் இருக்கு என்றார். அருணேந்திரரின் இந்த வாழ்த்துக்களை கேட்ட அங்கசீலர் மகிழ்ச்சி அடையவில்லை. அவர் மிகவும் கோபமடைந்தார். ஏனென்றால் ஏல விலையை அதிகரிக்கத்தான் அருணேந்திரர் இவ்வாறு செய்தார் என்பது அவருக்கு தெளிவாகவே புரிந்தது. ஏலம் முடிஞ்சதுல, அந்த பொருளை நான் இப்ப வாங்கிக்கலாம் தானே என்று கத்தினார். ஏல விலை உயர்வால் அங்கசீலர் கோபத்தில் கொதித்தெழுந்தாலும் நித்யநந்தினியிடம் அது எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. அவள் சிரித்துக்கொண்டே அங்கசீலரை நோக்கி ஆம் என்று தலையை ஆட்டினாள். பின்னர் மேஜையில் வைக்கப்பட்டிருந்த சிறிய மரச்சுத்தியலை எடுத்து மேஜையின் மீது 3 முறை தட்டியபடி, மிகுந்த சக்தி கொண்ட அமிர்ததாரா பானம் இப்போ கடகவம்சத்தின் தலைவரான அங்கசீலருக்கு சொந்தமாகிறது என்றாள். அங்கிருந்த கூட்டம் கைத்தட்டி ஆர்ப்பரித்தது. மறுபுறம் முந்தைய ஏலத்தில் தன்னை ஏமாற்றிய அங்கசீலரை இன்று தான் பழிவாங்கியதால் சந்தோஷத்தில் இருந்தால் சமரனின் தந்தையான அருணேந்திரர். இனி எதுவும் செய்ய முடியாது என்று அறிந்த யவனிகா சமரன் அறியாமல் அவனை முறைத்து பார்த்துவிட்டு ஏமாற்றத்துடன் அங்கிருந்து வெளியேறினாள். ஏலம் முடிந்ததும் சமரன் ஏல மண்டபத்தை விட்டு வெளியேறி கண்காணிப்பு அறைக்கு திரும்பி வந்து தனக்கு வரவேண்டிய பணத்தை வாங்கிச் செல்வதற்காக காத்திருந்தான். அடுத்த கணம் அந்த அறையை நோக்கி யாரோ மெதுவாக வருவதை உணர்ந்தான் சமரன். திரும்பி பார்த்தவுடன் வாசலில் 2 நிழல்கள் தென்பட்டன. அப்போது அவனுக்கு பின்னால் இருந்து ஒரு இனிமையான குரல் அவனது காதுகளில் எதிரொலித்தது. அந்த அமிர்ததார பானத்துக்கு சொந்தக்காரர் நீங்க தானா? எனக்கு தெரிஞ்சவரை பாஞ்சால நகரத்துல இது மாதிரியான அற்புத பானத்தை செய்யக்கூடிய ஆளை நான் பார்க்கறது இதுதான் முதல் தடவைன்னு நினைக்கிறேன் என்றாள். தன்னிடம் பேசிக் கொண்டிருப்பது யாரென திரும்பி பார்ப்பதற்கு முன் சமரன் தனது முகமூடியை சரி செய்து கொண்டு பின்னால் திரும்பினான். சமரன் திரும்பி பார்த்தபோது அந்த இடத்தில் ஏல மண்டபத்தில் ஏலம் விடுத்துக் கொண்டிருந்த நித்யநந்தினி அதே சிவப்பு நிற உடையில் இருப்பதை கண்டான். கொஞ்சம் நிதானமாகிவிட்டு நித்யநந்தினியை நோக்கி, ஆமா, நான் தான் அந்த அமிர்ததார பானத்தை செஞ்சேன் என்றான். இப்போது சமரனும் நித்யநந்தினியும் நேருக்கு நேராக பார்த்தவாறு எதிர் எதிரே அமர்ந்தனர். நித்யநந்தினி சமரனை நோக்கி, உண்மையாவே இப்படி ஒரு அற்புத பானத்தை செஞ்சதுக்காகவே உங்களை இந்த பாஞ்சால நகரமே கொண்டாடணும் என்றாள் தன் வசீகரிக்கும் குரலில். அவள் சொன்னதை கேட்டு மெல்ல புன்னகைத்தான் சமரன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் அந்த பானத்தை செஞ்சிருந்தாலும் அது உங்களால தான் அதிகமான விலைக்கு ஏலம் போச்சு. அதுக்காகவே என் இதயத்தோட அடிப்பகுதியில் இருந்து உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். இப்போ அந்த பானத்துக்கான பணத்தை பத்தி பேசலாமா? பணத்தை பத்தி ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆனா இப்போதைக்கு நீங்க கொஞ்ச நேரம் காத்திருக்கணும். ஏன்னா அமிர்ததாரா ஏலம் போனது சம்பந்தமான சில ஆவணங்கள் எல்லாம் தயார் பண்ணணும். அதெல்லாம் தயாரான அப்புறம் உங்க கைக்கு உங்க பணம் வந்து சேரும் என்றாள். அவள் சொன்னதை கேட்ட சமரன் சரி என்பது போல தலையசைத்தான். இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தும் கூட தனது முகமூடியை சமரன் கழட்டாததால் அவன் மீது நித்யநந்தினிக்கு சந்தேகம் வந்தது. யார் இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? ஏன் முகமூடியால முகத்தை மறைச்சிருக்கான் என்று பல கேள்விகள் அவளது மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தன. ஆனால் அவள் எவ்வளவோ முயற்சி செய்தும் சமரனை பற்றி எதுவும் அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பின்னர் அடுத்த கணம் நித்யநந்தினி தன்னிடமிருந்து ஒரு வழவழப்பான அட்டை ஒன்றை எடுத்தாள். அதில் சக்கரநந்தம் என்று பொறிக்கப்பட்டு இருந்தது. நித்யநந்தினி புன்னகையுடன் அந்த வழவழப்பான அட்டையை சமரனை நோக்கி நீட்டினாள். சரி, உங்களை பத்தி நீங்க எதையும் வெளிப்படுத்த வேணாம். ஆனா இந்த அட்டையை நீங்க வாங்கிக்கணும். இதை உங்ககிட்ட வச்சுக்கோங்க. இது சக்கரநந்த ஏலக்கூடத்தோட பிரமுகர்கள் அட்டை. இந்த அட்டையை வச்சுட்டு நீங்க பாஞ்சால நகரத்தில் இருக்கிற எந்த ஒரு சக்கரநந்த ஏலக்கூடத்துக்குள்ளேயும் நுழையலாம். ஏலக்கூடத்துல ஏலம் விடுற எந்த ஒரு பொருளையும் நீங்க வாங்கலாம். இந்த அட்டையோட முக்கியமான சிறப்பு என்னன்னா, ஏலத்துல வாங்கப்படுற எல்லா பொருள்களுக்கும்
5% வரிக்கு பதிலா 2% வரி மட்டுமே செலுத்தினா போதும் என்று அந்த அட்டையின் சிறப்புகளை சமரனுக்கு சொல்லிக் கொண்டிருந்தாள் நித்யநந்தினி. அந்த பிரமுகர்கள் அட்டையை பற்றி நித்யநந்தினி இவ்வளவு சொல்லவும் அமைதியாக அந்த அட்டையை வாங்கிக் கொண்டான் சமரன். என்றாவது ஒரு நாள் தனக்கு இந்த அட்டை கண்டிப்பாக தேவைப்படும் என்று அவன் உணர்ந்தான். நித்யநந்தினியின் கைகளில் பச்சை நிற அட்டை ஒன்றை கொடுத்துவிட்டு போனாள். அந்த அட்டையை வாங்கிக் கொண்ட நித்யநந்தினி அதை சமரனிடம் நீட்டினாள். இதோ இந்த அட்டையில உங்களோட அமிர்ததாரா பானத்துக்கான ஏலத்தொகை இருக்கு. 88,000 தங்க நாணயங்கள். 10% பணம் 10,000 தங்க நாணயங்கள் எங்க ஏலக்கூடத்துக்கு. மீதி 2% வரியா கழிக்கப்பட்டிருக்கு என்றாள் நித்யநந்தினி. அந்த அட்டையை கையில் வாங்கியவுடனேயே சமரனின் கவலைகள் எல்லாம் தீர்ந்தது போல் இருந்தது. நான் அபராஜித நிலையை அடையிற வரைக்கும் தேவையான மொத்த பணமும் இந்த பச்சை நிற அட்டையில் இருக்குதா? என்னால் இதை நம்பவே முடியல என்று சமரன் தன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டான். தனது பணம் அடங்கிய அட்டையை கையில் வாங்கிக் கொண்ட சமரன் அதற்கு மேலும் அங்கேயே இருக்க வேறு காரணம் இல்லாததால் உடனே நித்யநந்தினியை நோக்கி, உங்களுக்கு மிக்க நன்றி, அப்போ நான் இங்கிருந்து கிளம்பலாமா என்று கேட்டான். அவன் அவ்வாறு கேட்டதும், தாராளமா போகலாம். பிற்காலத்தில் நீங்க எதையாவது ஏலம் விடணும்னு விரும்பினா நீங்க என்ன ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு நம்புறேன் என்று நித்யநந்தினி புன்னகையுடன் பதிலளித்தாள். அதை கேட்ட சமரன் ஆம் என்பது போல தலையை அசைத்து அந்த சக்கரநந்த ஏலக்கூடத்தில் இருந்து வெளியேறினான். சக்கரநந்த ஏலக்கூடத்தில் இருந்து வெளியேறியவுடன் சமரன் நேரடியாக சந்தைக்கு சென்றான். ஏலத்தில் கிடைத்த நாணயங்களை வைத்து தனக்கு தேவையான மூலிகைகளை வாங்கிக் கொண்டான். அதன் பிறகு அவன் மீண்டும் தாரகிய அரண்மனைக்கு திரும்பினான். விறுவிறுவென அரண்மனைக்குள் நுழைந்த சமரன் நேராக தனது அறையை நோக்கிச் சென்றான். யாரேனும் தன்னை கவனித்து விடுவதற்குள் வேகமாக படிக்கட்டுகளில் ஏறி தனது அறையை அடைந்தான். அறைக்குள் நுழைந்தவுடன் கதவை சாத்தி தாளிட்டுக் கொண்டான். உள்ளே நுழைந்தவுடன் முதல் வேலையாக தான் வாங்கி வந்த மூலிகைகளை வேக வேகமாக அலமாரிக்குள் அடுக்கி வைத்தான். அதன் பிறகுதான் அவனுக்கு நிம்மதி பெருமூச்சு வந்தது. இதுல இருக்கிற மூலிகைகளை வச்சு கிட்டத்தட்ட 8 அல்லது 9 மாசத்துக்கு கவலையே இல்லாம அமிர்ததாரா பானத்தை தயார் பண்ணிக்க முடியும். நாணயத்துக்காக இனி கவலைப்பட தேவையில்லை என்று நினைத்து சற்று நிம்மதி அடைந்தான். அலமாரியை மூடிவிட்டு படுக்கைக்கு சென்று உறங்க முயற்சித்தான். ஆனால் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. ஏதோ ஒரு இனம் புரியாத எண்ணம் அவனை நெருடிக்கொண்டே இருந்தது. தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தான். திடீரென யாரோ படபடவென கதவை தட்டும் சத்தம் கேட்டது. படுக்கையில் இருந்தபடியே, யாரு? மேகாவா? மேகா, நீயா கதவை தட்டுற என்று கேட்டான். எந்த பதிலும் வரவில்லை. ஆனால் கதவு மீண்டும் மீண்டும் தட்டப்பட்டு கொண்டே இருந்தது. குழப்பத்தோடு படுக்கையிலிருந்து எழுந்து கதவருகே சென்றான். யார் இந்த நேரத்துல கதவு தட்டுறாங்க? யாரா இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே கதவை திறப்பதற்காக அதன் மீது கை வைக்கும் போது மீண்டும் கதவு பலமாக தட்டப்பட்டது. திடுக்கிட்ட சமரன் நிதானத்தை வரவழைத்துக் கொண்டு மெதுவாக கதவை திறந்து பார்த்தபோது தனக்கு எதிரே இருக்கும் நபரைக் கண்டு அதிர்ந்தான். அவனது கண்கள் ஆச்சரியத்தில் அகல விரிந்தது. கதவை தட்டியது வேறு யாரும் அல்ல, சமரனின் தந்தை அருணேந்திரர் தான் அங்கே நின்று கொண்டிருந்தார். அப்பா, நீங்களா? இந்த நேரத்துல நீங்க இங்க என்னப்பா பண்றீங்க? நீங்க எதுக்கு சிரமப்பட்டு இவ்வளவு தூரம் வந்தீங்க? சொல்லி விட்டுருந்தீங்கன்னா நானே வந்து உங்களை பார்த்திருப்பேனே என்று கேள்விகளை அடுக்கிக் கொண்டே இருந்தான். என்னோட பையனை பார்க்க வர்றதுல எனக்கு என்னப்பா சிரமம் இருக்க போகுது? அதுவும் இல்லாம ஏதாவது காரணம் இருந்தாதான் நான் உன்னை பார்க்க வரணுமா என்ன? நான் என்னோட மகனை பார்க்க வர்றதுக்கு கூட எனக்கு காரணம் வேணுமா என்றார் அருணேந்திரர். ஐயோ, நான் அப்படி சொல்ல வரலப்பா. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா என்று பதட்டத்தோடு பேசிக் கொண்டிருந்த சமரனை இடைமறித்து, இப்போ நான் உள்ள வரட்டுமா இல்ல வாசலோடையே திரும்பி போயிரட்டுமா? ஏன்னா இப்படி வழிய மறிச்சு நின்னுட்டு இருந்தா என்னால உள்ள வர முடியாது இல்லையா? அதுக்கு தான் கேக்குறேன் என்று அவர் விளையாட்டாக கூற, அப்போதுதான் தான் வழியின் குறுக்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தான் சமரன். சட்டென விலகி வழிவிட்டு, உள்ள வாங்கப்பா, உள்ள வாங்க என்று கையசைத்து மரியாதையோடு அவரை உள்ளே அழைத்தான். அவர் தனது சட்டையிலிருந்து ஒரு சிறிய பச்சை நிற குப்பியை வெளியில் எடுத்தார். அதை சமரனிடம் நீட்டினார். அதை கண்டவுடன் சமரனுக்கு தூக்கி வாரி போட்டது. அந்த குப்பியை பார்த்தவுடனேயே சமரன் அது என்ன என்பதை தெரிந்து கொண்டான். எனினும் எதுவும் அறியாதவனைப் போல அவரிடம், என்னப்பா இது என்றான். இதுக்கு பேருதான் அமிர்ததாரா பானம். இது ரொம்ப விசேஷமானது. இதை நான் உனக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன். இது உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நீ இழந்த சக்தியை இது மறுபடியும் உனக்கு மீட்டு கொடுக்கும்
இத 2 சொட்டு தண்ணியில கலந்து விட்டா போதும், உடனே இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். குளிக்கும் போது தண்ணியில 2 சொட்டு கலந்து விட்டு குளிச்சுட்டு வந்தா கூட போதும். இது உனக்கு புது சக்தியை கொடுக்கும் என்று அதன் பெருமைகளை பெருமிதத்தோடு கூறினார் அருணேந்திரர். அப்பா, நீங்க சொல்றத பார்த்தா இது விலை ரொம்ப அதிகமா இருக்கும் போல இருக்கே. இதை என்ன விலைக்கு வாங்குனீங்க என்று கேட்டான் சமரன். நீ சொல்ற மாதிரி இது விலை கொஞ்சம் அதிகம்தான். ஆனா உனக்கு இது இப்போ தேவைன்னு தோணுச்சு, அதான் எதை பத்தியும் யோசிக்காம உடனே வாங்கிட்டேன் என்று கூறினார். இதோட விலை என்னப்பா என்று மீண்டும் அதே கேள்வியை கேட்க 40,000 பொற்காசுகள் என்றார் அருணேந்திரர். என்னப்பா சொல்றீங்க? இவ்ளோ காசு கொடுத்தா இதை நீங்க வாங்குனீங்க? நீங்க இவ்ளோ விலை கொடுத்து இப்படி ஒரு விஷயத்தை வாங்குனீங்கன்னு தெரிஞ்சா நம்ம அரண்மனையை சேர்ந்தவங்களும் நம்ம வம்சத்தை சேர்ந்தவங்களும் ஏதாவது சொல்லுவாங்களேப்பா. இதையே காரணமா காட்டி ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களே என்று கவலையோடு கேட்டான் சமரன். கண்டிப்பா சொல்லதான் செய்வாங்க. ஆனா அதை நினைச்சு நம்ம கவலைப்பட வேண்டாம். உனக்கு சக்தி கிடைக்கணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம். அவங்களையெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன் என்றார் அருணேந்திரர். அருணேந்திரருக்கு தன் மீது இருக்கும் பாசத்தை நினைத்து சமரன் உள்ளுக்குள் மிகவும் நெகிழ்ந்து போனான். கண்டிப்பா நான் என்னோட சக்தியை நிரூபிச்சு காட்டுறேன்ப்பா. அடுத்த வருஷம் வர்ற இந்திர விழாவில் கலந்துக்கிட்டு நான் என்னோட சக்தியை நிரூபிக்கிறேன். அது வரைக்கும் தானே இவங்கெல்லாம் ஏதாவது சொல்லிட்டு இருக்க போறாங்க. சொல்லிட்டு போகட்டும். அடுத்த வருஷம் நான் என்னோட சக்தியை வெளிப்படுத்தும் போது இவங்களே நாம செஞ்சதுல எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்குவாங்க. அது வரைக்கும் இது மாதிரியான ஏச்சையும் பேச்சையும் நாம பொறுத்துக்க தான் வேணும். ஆனா என்று சொல்லிவிட்டு சோகமாக முகத்தை தொங்க போட்டுக் கொண்டு நின்று கொண்டிருந்தான் சமரன். அதை கவனித்த அருணேந்திரர், இங்க பாரு சமரா, நீ இதையெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத. இந்த பிரச்சனைகளை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ உன்னோட பயிற்சியில மட்டும் கவனம் செலுத்து. எப்போதும் மனசை தெளிவா வச்சுக்கோ. போட்டிக்கு தயாராகிறதுல மட்டும்தான் உன்னோட கவனம் இருக்கணும். இந்த பிரச்சனைகளை கவனிக்கத்தான் நான் இருக்கேனே. நீ போய் நிம்மதியா தூங்கு சமரா. இதுக்கு மேலேயும் இங்க நின்று உன்னோட தூக்கத்தை கெடுக்க நான் விரும்பல என்றார் அருணேந்திரர். இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது கீழே இருந்து சிலரது பேச்சுக்குரல் கேட்டது. இதோ வந்துட்டாங்களே, இப்பதான் இவங்கள பத்தி பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள வந்துட்டாங்களே. சரி சமரா, நான் போய் அவங்கள பாக்குறேன், நீ போய் ஓய்விடு போ என்று புன்னகையோடு சொல்லிவிட்டு படிக்கட்டுகளில் இறங்க முற்பட்டார் அருணேந்திரர். அப்போது சமரன் அவரை பார்த்து, அப்பா, நான் வேணும்னா உங்க கூட கீழே வரட்டுமா என்றான். வேணாம்பா, நீ போய் ஓய்விடு, நான் இவங்கள பாத்துக்கிறேன். உனக்கு எப்போ என்ன உதவி வேணாலும் தயங்காம என்கிட்ட கேளு என்று சொல்லிவிட்டு அவனுடைய பதிலுக்காக காத்திருக்காமல் அவர் கீழே இறங்கி சென்று விட்டார். சமரன் சோகமான முகத்துடன் தனது அறைக்கு திரும்பினான். அறைக்குள் நுழைந்தவுடன் அவன் அமிர்ததாரா பானம் நிறைந்த குப்பியை பார்த்தபடி அதை மேசையின் மீது வைத்தான். காலம் கடந்தது. ஒரு நாள் அதிகாலை நேரம் பச்சை மரங்களும் அடர்ந்த புதர்களும் நிறைந்த காட்டுக்கு நடுவே குண்டு வெடிப்பதை போன்ற பலமான சத்தம் கேட்டது. அந்த சத்தத்திற்கு காரணம் வேறு யாரும் அல்ல, சமரன் தான் அங்கே பயிற்சி செய்து கொண்டிருந்தான். நகரை விட்டு வெகு தொலைவில் உள்ள இந்த தனிமையான காட்டில் முள் மரங்களும் செடிகளும் அதிகம் இருந்தும் அவைகளுக்கிடையே சமரன் தனது பயிற்சியை சுறுசுறுப்போடு செய்து கொண்டிருந்தான். இமைக்கும் நேரத்தில் இங்கிருந்து அங்கும் அங்கிருந்தும் இங்குமாக பாய்ந்து மின்னல் வேகத்தில் பயிற்சி செய்து கொண்டிருந்தான். பயிற்சியின் போது திடீரென வேகத்தை நிறுத்திக் கொள்ள முடியாமல் அவனது தோள்பட்டை ஒரு மரத்தின் மீது மோதியதால் அந்த மரத்தின் சில துண்டுகள் உடைந்து சிதறி கீழே விழுந்தன. அடுத்த கணமே அந்த மரத்தில் விரிசல் ஏற்பட்டது. ஒரு சில வினாடிகளில் அந்த விரிசல் வளர்ந்து மரத்தின் பாதி வரை நீண்டது. இதன் காரணமாக மரம் அதன் முன் நிற்கும் கம்பத்தின் மீது சரிந்து விழத் தொடங்கியது. அப்போது சமரன் சட்டென சுதாரித்துக் கொண்டு தனது அடிகளை பின்னுக்கு இழுத்துக் கொண்டான். அடுத்த நொடியே பலத்த சத்தத்துடன் மரம் கீழே விழுந்து விட்டது. அந்த மரம் கீழே விழுந்தவுடன் சமரனின் முகத்தில் ஒரு புன்னகை பளிச்சிட்டது. ஏனெனில் அவன் சமீப காலமாக அனிமா நுட்ப முறை என்னும் பயிற்சி முறையை செய்து கொண்டிருந்தான். ஏலம் முடிந்து 3 மாத காலங்களாகவே அவன் இந்த பயிற்சியை தான் செய்து வந்தான். பல நாள் பயிற்சிக்கு பிறகு அப்போதுதான் அதில் அவனால் வெற்றி பெற முடிந்தது. அனிமா நுட்பம் என்பது ஒரு உயர்நிலை பயிற்சி முறையாக கருதப்படுகிறது. இந்த நுட்பத்தை பயன்படுத்தி சமரன் தற்போது 6வது நட்சத்திர அந்தஸ்துக்கு உயர்ந்திருந்தான். சக்திகளின் நட்சத்திரம் எவ்வளவு அதிகமாக வளர்கிறதோ அவ்வளவுக்கவ்வளவு மனிதனுக்கு அந்த சக்தியை கையாள்வது கடினமாகவும் மாறிவிடுகிறது. ஆனால் சமரன் விஷயத்தில் அப்படி இல்லை. ஏலத்திற்கு பிறகு சமரன் தனது குருவின் ஆலோசனைகளோடு சுமார் 3 மாதங்கள் கடுமையான பயிற்சி செய்து வந்தான்.
அதில் வெற்றியும் பெற்று தனது சக்தி நட்சத்திரங்களை 5இல் இருந்து 6வது இடத்திற்கு உயர்த்தினான். எனினும் இந்த முறை அவன் தனது நட்சத்திர சக்தியை 5இல் இருந்து 6ஆக அதிகரிக்க 3 மாதங்களை எடுத்துக் கொண்டிருந்தான். ஆனாலும் அவன் சற்று மகிழ்ச்சியாகத்தான் தெரிந்தான். ஏனெனில் 3 வருடங்களுக்கு முன் இது போன்ற பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது 5ஆம் நட்சத்திரத்தில் இருந்து 6ஆம் நட்சத்திரத்திற்கு வருவதற்கு அவனுக்கு அரை வருட காலம் பிடித்தது. ஆனால் இம்முறை வெறும் 3 மாதங்களில் அதை சாதித்து முடித்து விட்டான். அவன் அந்த அனிமா நுட்பத்தை பயன்படுத்திய பிறகு அவன் உடலில் இருந்து யாரோ அவனுடைய சக்திகளை பிடுங்கி எடுத்து விட்டது போல உணர்ந்தான். கைகளை கூட உயர்த்த முடியாத அளவுக்கு தசைகள் இறுகி வலித்துக் கொண்டிருந்தது. கையில் உள்ள தசைகள் வெளியே தெளிவாக தெரிந்தன. அவன் மிகவும் சோர்வாக காணப்பட்டான். அவன் தன் தசைகளில் ஏற்பட்ட அழுத்தத்தை நன்கு உணர்ந்தான். இந்த பயிற்சி நுட்பம் நிஜமாவே மனிதர்களுக்குள்ள இருக்கிற சக்தியை வெளிப்படுத்துறது மட்டும் இல்லாம இது நம்மள உடல் அளவுலையும் மனசளவுலையும் உள்ளிருந்து உறுதியாக்குது என்று நினைத்து கொண்டான். அவனுக்கு இது போன்ற வலி மேலும் மேலும் தேவைப்பட்டது. மிகவும் சோர்வான நிலையில் புல்லின் மீது சரிந்தான். கண்களை மூடிக்கொண்டு சிறிது நேரம் அங்கேயே ஓய்வெடுத்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு கண்களை திறந்து பார்த்தபோது அவன் கண்ணெதிரே தெரிந்த ரம்மியமான இயற்கை காட்சி அவனுக்கு இதமளித்தது. வானெங்கும் அழகிய மேகங்கள் பல்வேறு வடிவத்தில் மிதந்து சென்று கொண்டிருந்தன. அதே நேரம் அவற்றுக்கிடையே வருணமித்திரரின் கூந்தலும் கூட காற்றில் அசைந்து கொண்டிருந்தது. சமரன் புல்தரையில் படுத்திருந்த போது அவனது உடல்நிலை மீண்டும் சற்று சீர் செய்யப்பட்டிருந்தது. அமிர்ததாரா பானத்தின் மகிமையினால் சில நிமிடங்களிலேயே அவன் மீண்டும் வலுப்பெற்றிருந்தான். அவன் மீண்டும் கண்களை மூடிக்கொண்டு நன்றாக மூச்சை மெல்ல மெல்ல உள்ளிழுத்து வெளியே விட்டான். கண்களை திறக்காமலேயே அவன் வருணமித்திரரிடம், குருவே, என்னோட சக்தியை 7வது நட்சத்திர அந்தஸ்துக்கு உயர்த்த இன்னும் எத்தனை நாள் ஆகும்? அது வரைக்கும் இதே மாதிரி தினமும் பயிற்சி பண்ணிட்டே தான் இருக்கணுமா? எப்படியாவது கஷ்டப்பட்டு 7வது நட்சத்திர தகுதியை அடைஞ்சு பரமகுரு பயிற்சி மைதானத்துக்குள்ள நுழைஞ்சிடணும். அங்க கத்துக் கொடுக்கக்கூடிய அத்தனை வித்தைகளையும் ஒவ்வொன்னா கத்துக்கணும். எதையுமே சாதாரணமா நினைச்சு அலட்சியப்படுத்திடக்கூடாது. எந்த வித்தை வேணாலும் நமக்கு எப்ப வேணாலும் பயன்படலாம். அதனால எல்லா வித்தையையும் கத்து வச்சுக்கிறது தான் நல்லது. ஆனா எப்போ 7வது நட்சத்திர சக்தி நிலையை அடைய முடியும்னு தெரியலையே. குருக்கிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்லையே. என்ன பண்ணிட்டு இருக்காரு என்று நினைத்து கொண்டிருந்த போதுதான் பலத்த குளிர்காற்று அவன் முகத்தின் மீது மோதியது. அவன் மெல்ல கண்களை திறந்து லேசாக தலையை நிமிர்த்தி பார்த்தான். வருணமித்திரர் ஒரு பெரிய பாறையின் மீது அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார். சமரனின் சந்தேகம் அவரது காதில் விழவில்லை போலும். சமரனின் முகத்தை வருடிய குளிர்காற்று தற்போது வருணமித்திரரின் முகத்திலும் மோதியது. அவரும் தியானத்தை முடித்துக் கொண்டு மெல்ல கண்களை திறந்து பார்த்தார். அடுத்த நொடியே அவரது பார்வை பயிற்சியின் போது அவன் உடைத்த மரத்தின் மீது விழுந்தது. அதை பார்த்த வருணமித்திரரின் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது. அவர் மகிழ்ச்சியுடன், நல்லது, நல்லா செய்திருக்கிற. நான் எதிர்பார்த்ததை விட நீ மிகவும் சிறப்பா செய்திருக்கிற. உன்னோட நட்சத்திர சக்தியோட அளவு 7 உயரணும்னா அதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும்னு நினைச்சேன். ஆனா இப்போ உன்னோட ஈடுபாட்டையும் பயிற்சியின் வேகத்தையும் சுறுசுறுப்பையும் வச்சு பார்க்கும்போது இன்னும் 2 மாசத்துல நீ 7வது நட்சத்திர சக்தியை பெற முடியும்னு தோணுது என்றார். இதை தனது குருவிடமிருந்து கேட்டவுடன் சமரனின் முகம் பிரகாசமாக மலர்ந்தது. கடைசியாக நடைபெற்ற மகா சக்கர தேர்வில் நட்சத்திரங்களின் எண்ணிக்கை குறைந்ததிலிருந்து தன்னை பலரும் பலவிதமாக கிண்டலும் கேலியும் செய்து வந்தார்கள். அவர்களெல்லாம் தற்போது தனது சக்தியை பார்த்தால் என்ன செய்வார்கள் என்று உள்ளுக்குள் நினைத்துக் கொண்டான். 3 வருஷத்துக்கு முன்னால நானும் 9 நட்சத்திர சக்தியோட தான் இருந்தேன். அப்ப எல்லாருமே ஆகா ஓகோன்னு என்ன புகழ்ந்து தள்ளுனாங்க, என்னை எப்படியெல்லாம் பாராட்டுனாங்க. ஆனா கடைசியா நடந்த தேர்வுல என்னோட நட்சத்திர சக்தி குறைஞ்ச உடனே அதுவரைக்கும் புகழ்ந்து பேசினவங்க வாயெல்லாம் அப்படியே புரண்டு பேச ஆரம்பிச்சிருச்சு. என் கூடவே இருந்தவங்க கூட என்னை பத்தி கேலியாவும் கிண்டலாவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவரைக்கும் என் முன்னாடி நின்னு பேசவே யோசிச்சவங்க கூட அதுக்கப்புறம் என் காதுபடவே என்னை இகழ்ந்து பேசினாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் என்னோட சக்தியின் மூலமா தான் பதில் சொல்ல போறேன். அது மட்டும் இல்ல, அந்த யவனிகா, முக்கியமா அவளுக்கு தான் இதுல பெரிய பங்கு இருக்கு. மனிதர்கள்ல பலரும் நிமிஷத்துக்கு நிமிஷம் நிறமாறக்கூடியவங்க தான்னு எனக்கு புரிய வச்சதே அவதான். முதல்ல அவளுக்கு தான் என்னோட சக்தியை நிரூபிக்கணும். அத்தனை நாள் மனசார விரும்பினவன்கிறத கூட மறந்துட்டு நட்சத்திர சக்தி இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு நாட்டோட இளவரசன்னு கூட பார்க்காம
அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு மத்தியில என்ன ரொம்பவே இழிவுபடுத்தி பேசிட்டா. என்ன ரொம்ப அவமரியாதையா பேசிட்டா. அந்த யவனிகாவ, ஏய் யவனிகா, உனக்கு தான் நான் என்ன முதல்ல நிரூபிக்க போறேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தவன் அவளுடைய பெயரை சொல்லி அந்த காடே அதிரும்படி திறந்திருந்த வானத்தை பார்த்து கத்தி கூச்சலிட்டான். யவனிகா! கோபத்தில் கர்ஜிக்கும் சமரனைக் கண்டு வருணமித்திரரின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. சமரா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும். அது கடினமான காலங்கள்ல அவங்களை மீறி வெளிப்படும். உனக்கும் அதீத திறமை இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. யவனிகாவுக்கு நீ ஒரு விதத்துல நன்றி தான் சொல்லணும். அவ மேல இருக்கிற கோபம்தான் உன்னோட சக்திகளை விரைவிலேயே வெளிக்கொண்டு வருது. ஆனா என்ன, அவளை பத்தி நினைக்கும் போது நீ உன் மேல இருக்கிற கட்டுப்பாட்டை இழந்துடுற. அதுக்கு அவசியம் இல்லை சமரா. நீ உன்னை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்க முயற்சி பண்ணு. உன்னோட எண்ணங்கள் மேல உனக்கு கட்டுப்பாடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் என்றார் வருணமித்திரர். வருணமித்திரர் இதையெல்லாம் பேசிக்கொண்டே பாறையின் மேலிருந்து இறங்கி வந்து சமரனின் தோளில் கை வைத்து, நீ உன்னை ஒரு பாறை மாதிரி வலிமையாக்கிக்கோ. அதே சமயம் உன்னோட உடல் மட்டும் சக்தியோட இருந்தா போதாது, உள்ளத்திலையும் நிதானம் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நம்ம இலக்குக்கு இன்னும் தூரம் இருக்கு. அதனால நாம மறுபடியும் பயிற்சியை தொடரலாம் என்றார். வருணமித்திரருடைய வார்த்தைகள் சமரனுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. அவன் உற்சாகத்தோடு அவரது வார்த்தைகளை கேட்டுக்கொண்டான். மேலும் காலங்கள் கடந்தது. காலையின் வெப்பம் இப்போது இலையுதிர் காலத்தால் மாறியிருந்தது. மேலும் மரங்களின் கிளைகள் மற்றும் இலைகளும் அவற்றின் நிறத்தை மாற்றியிருந்தன. பயிற்சி முடிந்த பிறகு அவன் கைகளை மடக்கி நன்றாக மூச்சை ஆழமாக இழுத்து அந்த கண்ணாடி பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருந்த அமிர்ததாரா பானத்தை உடலெங்கும் பூசிக்கொண்டான். அதன் பிறகு அப்படியே சென்று குளியல் அறையில் இருந்த தண்ணீர் தொட்டிக்குள் படுத்துக் கொண்டான். அமிர்ததாரா பானம் பயிற்சியின் போது அவன் உடலில் ஏற்பட்ட காயங்களை சரி செய்வதோடு மட்டுமின்றி அவனது ஆற்றலையும் அதிகரிக்க செய்து கொண்டிருந்தது. பாஞ்சால நகரத்தை பொறுத்தவரை நட்சத்திர சக்தி 1 முதல் 3 இருப்பவர்களை குறைந்த சக்தி உடையவர்களாகவும், 4 முதல் 6 வரை இருப்பவர்களை நடுநிலையாளர்களாகவும், 7 முதல் 9 வரை இருப்பவர்களை வீரர்களாகவும் கருதினார்கள். 7 நட்சத்திர சக்தியை அடைந்தவர்கள் மேலும் பயிற்சி செய்து 9 நட்சத்திர சக்தியை பெற்று அபராஜிதன் பட்டத்தை அடைந்துவிட வேண்டும் என்று கடுமையாக பயிற்சி செய்வார்கள். ஆனால் இவ்வளவு குறுகிய காலத்தில் வெறும் 3 7 நட்சத்திர சக்தி வரை செல்வது சமரனுக்கு மிகவும் சவாலான ஒன்றாகத்தான் இருந்தது. அவன் தனது சக்திகளின் நட்சத்திரங்களை அதிகரிக்க அமிர்ததாராவின் உதவியை எடுத்துக் கொண்டிருந்தான். மேலும் பயிற்சிக்கு பிறகு தியான நிலையில் அமர்ந்து மூச்சை ஆழ்ந்து உள்வாங்கி வெளியிடுவான். தண்ணீர் தொட்டிக்குள் படுத்திருந்த சமரன் காற்றின் உதவியுடன் தனது உடலில் உள்ள சக்தியை உணர முயற்சிக்க ஆரம்பித்தான். அவன் என்ன செய்ய முயற்சிக்கிறான் என்று வருணமித்திரருக்கும் நன்றாகவே புரிந்தது. காற்றில் ஆழ்ந்து சுவாசித்த பிறகும் அவன் தன் சக்தியில் எந்த மாற்றத்தையும் உணரவில்லை என்பதை உணர்ந்த வருணமித்திரர் சமரனின் தண்ணீர் தொட்டியில் உள்ள நீரில் மேலும் சில துளிகள் அமிர்ததாராவை சேர்த்தார். அது சிறிது நேரத்திலேயே வேலை செய்ய தொடங்கி அவனது சக்தியை மாற்றியது. தண்ணீர் பச்சையாகவும் பசுமையாகவும் மாறுவதை பார்த்த சமரன் இதையெல்லாம் செய்தது வருணமித்திரர் தான் என்பதை புரிந்து கொண்டான். அவன் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அதே புன்னகையுடன், நன்றி குருவே என்றான். மேலும் தனது சக்தியை அதிகரிக்க ஆழ்ந்த மூச்சை எடுத்து அந்த அமிர்ததாராவின் சக்தியை தனக்குள் இழுக்க ஆரம்பித்தான். சுமார் 1 மணி நேரம் அமிர்ததாராவில் இருந்து சக்தியை எடுத்த பிறகு அந்த பச்சை நீரின் நிறம் மஞ்சள் நிறமாக மாறியது. தண்ணீர் முழுவதுமாக பயன்படுத்தப்பட்டு விட்டது. அமிர்ததாரா கலக்கப்பட்ட நீரிலிருந்து ஆழமான மூச்சை எடுத்து உடம்பின் வலிமையை அதிகரித்துக் கொண்டிருந்த வேளையில் திடீரென அவன் உடல் நடுங்கத் தொடங்கியது. அவனது கவனம் வயிற்றின் மீது குவிந்தது. சட்டென்று கண்களை திறந்தான். உள்மூச்சை வெளிவிட்டுக் கொண்டே தனது முதுகை நேராக்கிக் கொண்டான். உடம்பில் உள்ள தசைகள் வெடிக்கும் சத்தம் வெளிப்படையாக கேட்டது. அடுத்த கணம் நரம்பில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு வயிற்றில் தொடங்கி கழுத்து வரை நீண்டு கண்களை அடைத்தது. அவன் சட்டென கண்களை அகலத் திறந்தான். கண்கள் இரண்டும் பச்சை நிறத்தில் பளிச்சிட்டது. சமரனின் உடலுக்குள் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. நரம்புகள் பின்னப்பட்டு ஏதோ ஒரு உணர்வு வயிற்றிலிருந்து தொடங்கி கழுத்து வரை நீண்டு கண்களை அடைத்தது.
அவன் ஆழ்ந்த பெருமூச்சோடு அகல கண்களை திறந்தான். கண்கள் இரண்டும் பச்சை நிறத்தில் பளிச்சிட்டன. சில வினாடிகளுக்குப் பிறகு அது மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியது. அவன் தனது சக்தியை உணரத் தொடங்கினான். அவனுடைய முகம் சந்தோஷத்தில் நிரம்பி வழிந்தது. எனக்கு 7வது நட்சத்திர சக்தியும் கிடைச்சாச்சு என்று தன்னை மறந்து பெருமிதத்தோடு சொல்லிக் கொண்டான். மீண்டும் சில வாரங்கள் கடந்தன. ஒரு நாள் இருவரும் தியான பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். பயிற்சி முடிந்து இருவரும் ஒரே நேரத்தில் கண்களை திறந்து இயல்பு நிலைக்கு திரும்பினார்கள். அப்போது சமரன் வருணமித்திரரிடம், குரு, என்னால இந்திர விழா போட்டிக்கு 1 மாத காலத்துக்கு முன்னாடியே 8 நட்சத்திர அந்தஸ்து அடைய முடியுமா என்றான். வருணமித்திரர் புருவங்களை சுருக்கியபடி கேள்விக்குறியோடு சமரனை பார்த்தார். இந்திர விழா நடக்கிறதுக்கு சரியா 1 மாசத்துக்கு முன்னால ஒரு சோதனை போட்டி நடைபெறுமா? அதுல கலந்துக்கிறவங்க 8 நட்சத்திர சக்தியை அடையணுமா? 8 நட்சத்திர சக்தியும் அதுக்கு மேலையும் இருக்கிறவங்க மட்டும்தான் அதுக்கு தகுதியானவர்களா கருதப்படுவாங்களாம். மற்றவங்க எல்லாரும் வெளியேற்றப்படுவாங்களாம். அது மட்டும் இல்ல குருவே, 8 நட்சத்திர சக்தியை அடைஞ்சவங்களால பரமகுரு பயிற்சி மைதானத்துக்குள்ள சுலபமா போக முடியும். அங்கிருந்து மேலும் பல வித்தைகளை கத்துக்க முடியும் என்றான் சமரன். வருணமித்திரர் அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தார். இருவரும் மீண்டும் பயிற்சியை தொடர்ந்தார்கள். சோதனை போட்டிக்கான நாளும் வந்தது. போட்டியாளர்களும் மக்களும் தாரகிய அரண்மனை வளாகத்தில் ஒன்று கூடினார்கள். ஜேஜேவென கூட்டம் திரண்டு அரண்மனை மைதானமே திருவிழா கோலம் போல காட்சியளித்தது. மக்கள் கூட்டம் அலைமோதியது. மேகராணியும் சமரனும் சோதனை போட்டியில் கலந்து கொள்ள அங்கே வந்தபோது அவர்களை கண்ட இளைஞர்களும் கன்னிப் பெண்களும் பொறாமையோடு இருவரையும் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த போட்டியில் கலந்து கொள்ள சமரனின் தூரத்து சகோதரனான சூரியோதயனும் வந்திருந்தான். அவன் கண்களில் அனல் பறக்க ஆத்திரத்தோடு சமரனை பார்த்து கொண்டே கூட்டத்தில் நின்று கொண்டிருந்தான். வாடா வா, இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறன்னு நானும் பார்க்கறேன். அந்த மேகராணி முன்னாடியே உன்னை மண்ணக்கவ வைக்கிறேன் பாரு. அன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனா இன்னைக்கு உன்னால என்கிட்ட இருந்து தப்ப முடியாது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அருணேந்திரர் உட்பட பல பெரியவர்களும் சபையை அலங்கரித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அருணேந்திரருக்கு அருகில் இருந்த ஒரு பெரியவர், சமரன் எதுக்காக இந்த போட்டியில கலந்துக்க வரணும்? அவன் தான் சக்தியை இழந்துட்டானே. வெறும் 3 நட்சத்திரம் தானே வாங்கியிருந்தான். எப்படியும் இந்த போட்டியிலையும் தோக்கத்தான் போறான். எதுக்கு இந்த போட்டியில கலந்துக்கணும்? எதுக்கு ஊர்க்காரங்க முன்னாடி அவமானப்படணும்? பேசாம வீட்டிலேயே இருந்திருக்கலாமே என்று சொல்ல அதை கேட்டுக்கொண்டிருந்த அருணேந்திரருக்கு ஆத்திரம் வந்துவிட்டது. போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடியே யாரும் முடிவை தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக கூறினார். சரி சரி, உங்க பேச்செல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். நேரம் ஆயிட்டே போது, போட்டியை தொடங்க சொல்லலாமே என்றார். பெரியவரின் உத்தரவின் பேரில் அருணேந்திரர் நாட்காலியில் இருந்து எழுந்து கூட்டத்தினர் அனைவரையும் பார்த்து, அமைதியாக இருங்கள் மக்களே, அமைதியாக இருங்கள். நீங்க அனைவரும் தான் தாரகிய வம்சத்தோட அடுத்த தலைமுறை. உங்கள் அனைவருக்குமே இதில் பெரும் பங்கு இருக்கிறது. எனவே பொறுப்போடு செயல்பட்டு சிறப்பாக நடந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு போட்டியின் விதிமுறை நன்றாகவே தெரியும் என்று நம்புகிறேன். எனினும் ஒரு முறை விதிமுறைகளை சொல்லிவிடுகிறேன். தேர்வில் தேர்ச்சி பெற உங்களுக்கு 7 நட்சத்திர சக்திகள் தேவை. ஒருவரால் 7 நட்சத்திர சக்திகளை கொண்டு வர முடியவில்லை என்றால் அவர் 7 நட்சத்திரங்களை கொண்ட ஒருவருக்கு சவால் விடக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அந்த சவாலில் அவர் வெற்றி பெற்றால் அவரும் 7 நட்சத்திர சக்தி உடையவராக கணக்கிடப்படுவார். இதுதான் விதிமுறை. எல்லோரும் விதிகளை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். எனவே சோதனையை ஒரு சில நிமிடங்களில் தொடங்குவோம் என்று அறிவித்தார். அருணேந்திரரின் அறிவிப்புக்கு பிறகு சோதனை போட்டி தொடங்கியது. முதலில் ஒரு ஆள் மேடைக்கு வந்து நின்றார். கையில் அனைவரின் பெயர் பட்டியலை வைத்திருந்தார். அதை பார்த்து ஒவ்வொருவராக அழைக்க ஆரம்பித்தார். தேர்வு துவங்கியதும் வளாகம் முழுவதும் எங்கும் பதற்றம் நிலவியது. ஒவ்வொருவராக சுமிருதி மகாபீடத்திற்கு வந்து தங்களது சக்திகளை நிரூபிக்க முயற்சித்தார்கள். அதில் 7 நட்சத்திரங்கள் கிடைக்காதவர்கள் வருத்தத்தோடு ஒரு மூலையில் நின்று அழுது கொண்டிருந்தனர். அவர்களை கூட்டத்தில் இருந்தவர்கள் அவதூறு வார்த்தைகளை கூறி கேலி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வார்த்தைகள் யாவும் சமரனின் காதுகளையும் எட்டியது. ஆனால் சமரன் அவர்களது பேச்சுக்களை பொருட்படுத்தவில்லை. தான் குறைந்த நட்சத்திர சக்தி பெற்றபோது
கேலி செய்த அதே நபர்கள்தான் இவர்கள் என்பது அவனுக்கு தெரியும். மற்றவர்களை ஏளனம் செய்யும் போது இப்படி ஒரு விதி நமக்கும் நேரிடக்கூடும் என்று அவர்கள் நினைக்கவே இல்லை. மற்றவர்களை கேலி செய்பவர்கள் கடைசியில் அவர்களே அந்த நிலைக்கு ஆளாகி நகைச்சுவையாகி விடுகிறார்கள். இது பலருக்கும் புரிவதில்லை என்று நினைத்துக்கொண்டு அவர்களை கண்டுகொள்ளாமல் இருந்தான். அதே போல அவனுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த மேகராணியும் அந்த மக்களை புறக்கணித்துக் கொண்டிருந்தாள். அப்போது திடீரென அவனது கவனம் சோதனைக்கு செல்லும் ஒரு பெண்ணின் மீது விழுந்தது. அறிவிப்பாளர் அவளது பெயரை மேடையில் மிகவும் சத்தமாக உச்சரித்தார். அந்த பெயரை கேட்டவுடன் சமரனுடைய முழு கவனமும் மேடை மீதுதான் இருந்தது. அடுத்து இந்த போட்டியில் கலந்து கொள்ள வரும் நபர் தரங்கிணி என்று உரக்க கூறினார். சமரனின் கவனம் அருகில் சலசலத்துக் கொண்டிருந்தவர்களிடமிருந்து விலகி மேடையை நோக்கி திரும்பியது. தரங்கிணிக்கு சோதனை கொடுக்கப்பட்டது. அவளை பார்த்த சமரனின் கண்கள் ஒளிர்ந்தன. அவன் முகம் பிரகாசித்தது. அப்போது மேடையில் இருந்து ஒரு குரல் ஒலித்தது. தரங்கிணி 8 நட்சத்திரங்கள். 8 நட்சத்திர சக்தியை பெற்ற தரங்கிணி வெற்றி வீராங்கனையாக அறிவிக்கப்படுகிறாள் என்று அறிவித்தார்கள். கூட்டத்தில் இருந்து கரகோஷம் அலையென எழுந்தது. அப்போது மேடையில் இருந்து ஒரு குரல் ஒலித்தது. தரங்கிணி 8 நட்சத்திரங்கள். 8 நட்சத்திர சக்தியை பெற்ற தரங்கிணி வெற்றி வீராங்கனையாக அறிவிக்கப்படுகிறாள். 1 மாதத்திற்கு பிறகு வரப்போகும் இந்திர விழாவில் கலந்து கொள்ளும் முழு தகுதியையும் பெறுகிறாள் என்று அறிவித்தார். கூட்டத்திலிருந்து ஹோவென்ற சத்தத்தோடு கூடிய கரகோஷம் அலையென எழுந்து அவள் காதுகளை எட்டியது. அதை கேட்ட தரங்கிணி மிகுந்த உற்சாகத்தோடு கண்களை திறந்து பார்த்தாள். சுமிருதி மகாபீடத்தின் மீது 8 நட்சத்திரங்கள் ஜொலித்துக் கொண்டிருப்பதை பார்த்தவுடன் நெஞ்சின் மீது கை வைத்து தனது நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தினாள். அடுத்த போட்டியாளரின் பெயர் அறிவிக்கப்பட்டது. போட்டியாளர்கள் ஒவ்வொருவராக போட்டியில் கலந்து கொண்டு தங்களது நட்சத்திர சக்தியை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். தரங்கிணிக்கு பிறகு வந்த போட்டியாளர்களில் கிட்டத்தட்ட 9 போட்டியாளர்களில் ஒருவர் மட்டுமே 7 நட்சத்திர சக்தியை அடைந்திருந்தார். பலரும் தொடர்ந்து தோல்வியடைந்து கொண்டே இருந்தார்கள். அப்போதுதான் மேகராணியின் பெயர் அழைக்கப்பட்டது. அவள் பெயர் உச்சரிக்கப்பட்டவுடன் அங்கிருந்த அனைவரது பார்வையும் மேகராணியை நோக்கி திரும்பியது. மேகராணியின் முகத்தில் துளி கூட பதட்டமே இல்லை. அவள் கம்பீரமாக எழுந்து புன்னகையோடு கூட்டத்துக்கு நடுவே நடந்து சென்றாள். வழக்கம் போல அனைவரும் ஹோவன கத்தி அவளை உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அவற்றையெல்லாம் ரசித்தபடி அழகாக சிரித்துக்கொண்டே ஒய்யாரமாக நடந்து மேடையை நோக்கிச் சென்றாள். அவள் மேடைக்கு சென்றவுடன் அங்கிருந்தவர்கள் அனைவரும் அவளையே கண்கொட்டாமல் பார்க்க ஆரம்பித்தனர். பெரியவர்களின் கவனம் கூட இப்போது அவள் மீதுதான் இருந்தது. மேகராணி தாரகிய வம்சத்தின் நம்பிக்கைக்குரிய பெண் என்பது அனைவருக்கும் தெரியும். அவளுடைய நட்சத்திர சக்தியின் முடிவு என்னவாக இருக்கும் என்று தெரிந்து கொள்ள அருணேந்திரரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார். அவள் சுமிருதி மகாபீடத்துக்கு அருகே சென்றவுடன் அந்த தூணில் கை வைத்து கண்களை மூடிக்கொண்டாள். சில வினாடிகளில் தன் கையிலிருந்து சக்தி வெளிப்படுவதை உணர்ந்தாள். அந்த தூண் திகைப்பூட்டும் ஒளியுடன் பிரகாசிக்கத் தொடங்கியது. நட்சத்திரங்கள் 1, 2, 3 என அதிகரித்து 6, 7 என அதிகரிக்க அனைவரும் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். நட்சத்திரங்களின் எண்ணிக்கை இறுதியாக 9 அடைந்து சட்டென அனைத்து நட்சத்திரமும் மறைந்து அபராஜிதா என்னும் அடையாளம் மிகவும் பளிச்சென பிரகாசித்தது. அதை கண்டவுடன் சில நொடிகளின் மூச்சை நிறுத்திய மக்கள் பின்னர் திடீரென்று ஒரு மகிழ்ச்சி அலையை உருவாக்கி கரகோஷம் எழுப்பினார்கள். மேகராணி 9 நட்சத்திர சக்தியை அடைந்து அபராஜிதா எனும் அரிய பட்டத்தை பெறுகிறாள். அபராஜித பெண் மேகராணி வாழ்க என்று ஓங்கி ஒலித்தார் அறிவிப்பாளர். அந்த முடிவை பார்த்து அறிவிப்பாளரும் அதிர்ந்து போனார் என்பது அந்த மனிதனின் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. மேகராணி மகிழ்ச்சியோடு மக்களை பார்த்து கைகளை அசைத்தபடி மேடையில் அங்கும் இங்குமாக நடந்து புன்னகை சிந்தினாள். அறிவிப்பாளர் மேலும் தொடர்ந்தார். 20 வயதே ஆன இளம்பெண் மேகராணி இத்தனை சிறு வயதில் அபராஜித பட்டத்தை அடைந்து விட்டாள். இதே நிலை நீடித்தால் வருங்காலத்தில் தலைவியாகும் தகுதியை பெறக்கூட வாய்ப்பு இருக்கிறது என்று கூறினார்.
அவனது பேச்சை கேட்டு அருணேந்திரருக்கும் பெருமை ஏற்பட்டது. ஆனால் கீழே நின்றிருந்த தரங்கிணிக்கு மட்டும் இது பெரிய மகிழ்ச்சியை தரவில்லை. உள்ளுக்குள் மேகராணியின் முடிவைக் கண்டு ஆச்சரியப்பட்டாலும் அவள் அதை வெளிப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. 20 வயது மட்டுமே நிரம்பிய ஒரு பெண் அபராஜித பட்டம் பெற முடியும் என்று அவள் கனவில் கூட நினைத்து பார்த்ததில்லை. அதே நேரம் சமரன் மனதிலும் அவளை பற்றிய பல சிந்தனைகளும் இருக்கத்தான் செய்தது. ஏனெனில் அவன் அமிர்ததாரா பானத்தின் உதவியோடு 1 வருடம் முழுவதும் கடுமையாக பயின்று பெற்ற சக்திகளை அவள் அமிர்ததாராவின் உதவி இல்லாமலேயே பெற்றுவிட்டாள் என்பதை அவனால் நம்ப முடியவில்லை. மேகராணி கம்பீரமாக மேடையிலிருந்து இறங்கி தன் இருக்கையை நோக்கி நடந்தாள். அவள் மேடையிலிருந்து இறங்கியதும் முற்றிலும் திகைத்துப் போயிருந்த சமரனை பார்த்தாள். சிரித்துக்கொண்டே அவனுக்கு அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள். அவள் சமரனை பார்த்து 2 புருவங்களையும் உயர்த்தியபடி தனது சைகையின் மூலம் அவனது விமர்சனத்தை பெற விரும்பினாள். என்ன மேகா, அபராஜிதா ஆயிட்டுன்னு பெருமைப்படுறியா? நீ ஒன்னும் ரொம்ப பெருமைப்பட்டுக்க வேண்டாம். நீ அபராஜிதா ஆயிடுவன்னு ஏற்கனவே எனக்கு தெரியும். உன்னோட உழைப்பு, விடாமுயற்சி, பயிற்சி இதெல்லாம் உன்னோட இருக்கும்போது நீ எப்படி அந்த பட்டத்தை அடையாம இருக்க முடியும்? ஒருவேளை உனக்கு அது கிடைக்கலன்னா தான் ஆச்சரியமே தவிர இதுல ஆச்சரியப்பட எதுவும் இல்லை என்று சொல்ல அவள் பதில் எதுவும் சொல்லவில்லை. இருவரும் அடுத்தடுத்த போட்டியாளர்களை கவனிக்க தொடங்கிவிட்டார்கள். தாரகிய வம்சத்தை பொறுத்தவரை 20 முதல் 25 நபர்கள் மட்டுமே 7 நட்சத்திர சக்திக்கு மேல் அடைந்திருந்தனர். நேரம் செல்ல செல்ல மற்றவர்களின் முடிவுகளும் வந்தன. மேகராணிக்கு பிறகு வந்தவர்கள் அனைவரும் 7 நட்சத்திரங்களை பெற தவறிவிட்டனர். இதன் காரணமாக பயிற்சி மைதானத்தில் கடினமான சூழல் நிலவியது. அடுத்து போட்டியில் இறுதியாக கலந்து கொண்டு தனது நட்சத்திர சக்தியை வெளிப்படுத்த வருபவர் நமது பாஞ்சால நாட்டின் இளவரசன் சமரன் என்று உரத்த குரலில் உரக்கச் சொல்லி அழைத்தார் அறிவிப்பாளர். மேகராணி சமரனை பார்த்து, சமரா, இப்போ உன்னோட அவகாசம், போய் உன்னோட சக்தியை நிரூபிச்சு காட்டு என்று நம்பிக்கை அளித்தாள். மேடையை பார்த்த சமரன் ஆழ்ந்த மூச்சை இழுத்து சுற்றியிருந்தவர்களை ஒரு முறை பார்த்தான். நிகண்டன் சட்டென தலையை உள்ளிழுத்துக் கொண்டு கூட்டத்துக்குள் மறைந்து கொண்டான். மேடையில் ஏறி சுமிருதி பீடத்துக்கு அருகில் நின்று கொண்டான். மீண்டும் ஒருமுறை ஆழ்ந்த மூச்சை இழுத்து கண்களை மூடிக்கொண்டான். பிறகு அவன் கண்களை திறந்தபோது அவனிடமிருந்து வேறு விதமான ஒளி வெளிப்பட்டது. அந்த ஒளியை அங்கிருந்த சிலர் உணர்ந்தனர். அவர்கள் சற்று அதிர்ச்சி அடைந்தனர். அதே சமயம் மேடையில் நின்றிருந்த அறிவிப்பாளர் கூட பரிதாபமாக சமரணியை பார்த்து கொண்டிருந்தார். ஏனெனில் கடந்த 3 ஆண்டுகளில் அவனது சக்திகள் பலவீனமடைந்து வருகிறது என்பது அங்கிருக்கும் அனைவருக்குமே நன்றாக தெரியும். மேலும் இம்முறை சமரன் போட்டியில் தேர்ச்சி பெற தவறினால் அவனால் மீண்டும் தேர்வில் பங்கேற்க முடியாது. மைதானத்தில் இருந்த அனைவரின் பார்வையும் சமரன் மீது குவிந்திருந்தது. அவன் தன் கையை உயர்த்தி மெதுவாக தூணில் வைத்துக் கொண்டே மேகராணியை பார்த்தான். மேகராணி தனது பார்வையினாலேயே அவனுக்கு தைரியம் அளித்தாள். தூணில் கை வைத்து கண்களை மூடியவுடன் அனைவரின் கண்களும் அந்த தூணையே பார்க்க ஆரம்பித்தன. அங்கே ஒரு மையான அமைதி நிலவியது. அனைவரும் கண்களை கூட சிமிட்ட மறந்து தூணையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த இடமே நிசப்தமாக இருந்தது. நிகண்டனும் அவனை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவனது முடிவு என்னவாக இருக்கும் என்பதை அனைவரும் அறிய விரும்பினர். இதுதான் அவனுக்கு கிடைத்திருக்கும் கடைசி வாய்ப்பு என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். 12 வயதிலேயே அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி பாஞ்சால நகரத்தின் இளம் அபராஜிதனாக இருந்த சமரன் தற்போது தனது முடிவை தெரிந்து கொள்ள தானே ஆர்வமாக காத்திருந்தான். மிக இளம் வயதிலேயே அவன் அபராஜிதன் பட்டத்தை பெறும்போது மக்கள் அவனை போர்க்கண்ட சிங்கம் என்று அன்போடு அழைத்தார்கள். ஆனால் கடந்த 3 வருடங்களாக அந்த சிறப்பான வார்த்தையை யாரும் அவனுக்காக பயன்படுத்தவில்லை. சில வினாடிகள் கடந்தும் அங்கே கூட்டத்தில் எந்த சத்தமும் எழவில்லை. தூண்களை அதன் இடத்தில் பொருத்திய சமரன் மெல்ல கண்களை திறந்து நட்சத்திர சக்தியை பார்த்தான். ஆனால் அந்த தூணில் எதுவுமே தோன்றவில்லை. அனைவரும் அதை கண்டு அதிர்ந்து போனார்கள். அறிவிப்பாளரும் முகத்தை சுளித்தபடி தூணையே பார்த்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென அவன் கையிலிருந்து சக்தி வெளியேறி அந்த தூண் ஒளிரத் தொடங்கியது. அதன் ஒளி மிகவும் பிரகாசமாக இருந்தது. அது சிறிது மங்கிய பிறகு நட்சத்திரத்தின் எண்ணிக்கை தெளிவாக தெரிந்தது. ஏறக்குறைய எல்லா மக்களும் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டனர்.
அறிவிப்பாளரும் ஆச்சரியத்துடன் முடிவை அறிவித்தார். சமரன் 7 நட்சத்திர சக்தியை கொண்ட மாவீரன் இந்திர விழாவில் கலந்து கொள்ளும் தகுதியை பெறுகிறார் என்று உற்சாகமாக அறிவித்தார். சமரன் தேர்வில் தேர்ச்சி பெற்றதை எவராலும் நம்ப முடியாமல் அனைவரும் அந்த தூணையே பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென அமைதியை கலைத்து, போர்க்கண்ட சிங்கத்தினால் எதையும் சாதிக்க முடியும் என்ற குரல் கேட்டது. மேடையில் அமர்ந்திருந்த அவனது தந்தை அருணேந்திரர் மகிழ்ச்சியுடன் ஒரு கோப்பை தேநீரை பருகினார். அவர் முகத்தில் ஒரு பெருமித புன்னகை இருந்தது. 7 நட்சத்திரங்களை எடுத்து வெற்றி பெற்று விட்டாய் என் மகனே, நீ நீடூடி வாழ்க என்று பெருமையோடு கூறினார். அவனது முடிவைக் கண்டு அருணேந்திரருக்கு அருகில் அமர்ந்திருந்த பெரியவர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். ஏனென்றால் ஒரே வருடத்தில் சமரன் 3 நட்சத்திரத்திலிருந்து 7 நட்சத்திரத்திற்கு உயர்ந்து விடுவான் என்று யாரும் நினைத்து கூட பார்க்கவில்லை. சமரன் தோல்வியடைந்து விடுவான் என்ற முழு நம்பிக்கையில் அவனை காயப்படுத்தி பேச வார்த்தைகளை தேடிக்கொண்டிருந்த சூரியோதயனுக்கும் இது மிகப்பெரிய அதிர்ச்சியாகவே இருந்தது. இது எப்படி சாத்தியம் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். தூணின் மேல் ஒளிரும் பொன் நட்சத்திரங்களை பார்த்து சமரன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஆச்சரியப்பட்ட மக்களை பார்த்ததும் 3 வருடங்களுக்கு முன்பு மக்கள் தன்னை இப்படி திகைப்போடு பார்த்த காலம் நினைவுக்கு வந்தது. புன்னகைத்துக் கொண்டே மேடையில் இருந்து இறங்க முடிவு செய்தான். காலம் அவனுக்கு இப்போது நிறைய கற்றுக் கொடுத்திருந்தது. மிடுக்கின்றி அமைதியாக நடந்து சென்று மேகராணிக்கு அருகில் அமர்ந்து கொண்டான். ஆனால் சமரன் அமர்ந்த பிறகும் பயிற்சி மைதானத்தில் அமைதி அப்படியே இருந்தது. அருணேந்திரர் தனது இருக்கையிலிருந்து எழுந்து பேசத் தொடங்கினார். போட்டியில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். போட்டி வெற்றிகரமாக இனிதே நடந்து முடிந்தது. இனி போட்டியின் இறுதி கட்டத்திற்கு செல்லலாம். இந்த போட்டியில் தோல்வியடைந்தவர்கள் 7 நட்சத்திரங்களை பெற ஒரு அரிய வாய்ப்பு வழங்கப்படுகிறது. தோல்வியடைந்தவர்கள் வெற்றி பெற்றவர்களை சவாலுக்கு அழைக்கலாம். சவாலில் வெற்றி பெற்றால் 7 நட்சத்திர சக்தி கிடைக்கும். இல்லையேல் வரப்போகும் இந்திர விழாவில் பங்கேற்க முடியாது என்று அறிவித்தார். தோல்வியடைந்தவர்கள் கூட்டமாக மேடைக்கு அருகில் ஒரு பகுதியில் நின்று கொண்டிருந்தார்கள். 7 நட்சத்திரங்களுக்கும் 6 நட்சத்திரங்களுக்கும் வித்தியாசம் உள்ள உலகம் இது என்பதை அவர்கள் நன்றாக அறிந்து வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த சவாலே அவர்களுக்கு கிடைத்த கடைசி வாய்ப்பு. இதிலும் தோல்வியடைந்து விட்டால் அவர்களால் வரப்போகும் இந்திர விழாவில் கலந்து கொள்ள முடியாது. எனவே இந்த சவாலில் வெற்றி பெற ஒரு பலவீனமான போட்டியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அனைவரும் விரும்பினர். இதனால் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று நம்பினார்கள். மைதானத்தில் அமைதியாக அமர்ந்திருந்த சமரனின் கண்கள் அகல விரிந்தன. ஏனெனில் பெரும்பாலான மக்கள் தன்னை பார்த்து கொண்டிருப்பதை அவன் உணர்ந்தான். எல்லாரும் எதுக்கு என்னை இப்படி பார்க்கறாங்க? நான் தான் பலவீனமானவன்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. என் கூட சவால் விட்டா சுலபமா ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. அப்போது கூட்டத்திலிருந்து ஒரு இளைஞன் அமைதியாக மேடைக்கு அருகில் வந்து நின்றான். அவன் தன் கைகளை கட்டிக்கொண்டு சமரனை பார்த்து, சமரா, நான் உனக்கு சவால் விடுறேன். என்னுடைய சவாலுக்கு சம்மதமா என்றான். அங்கிருந்த பலர் செய்யவிருந்ததை அந்த இளைஞன் சட்டென செய்தான். ஆனால் இந்த இளைஞன் சமரனை சவாலுக்கு அழைத்து விட்டதால் மற்ற அனைவரும் வேறொரு போட்டியாளரைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுதான் விளையாட்டின் விதிமுறை. அந்த இளைஞனிடம் சமரன் எளிதில் தோற்றுவிடுவான் என்று கிட்டத்தட்ட அனைவருமே நம்பினார்கள். அதே சமயம் சமரன் அந்த இளைஞனை கவனமாக பார்த்தான். அவன் வேறு யாரும் அல்ல, அவனது தூரத்து சகோதரன் சூரியோதயனின் வலது கை என்பது நினைவுக்கு வந்தது. அப்போதுதான் இந்த சவாலுக்கு பின்னால் யாருடைய தந்திரம் இருக்கிறது என்பதை சமரன் புரிந்து கொண்டான். சூரியோதயனும் இந்த இளைஞனும் சமரனை பலவீனமானவன் என்று அவதூறாக பேசி கேலி செய்தது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. இவன் பல்லவனாச்சே, இவனை நான் எப்போதும் சூரியோதயனோட பார்த்திருக்கேன் என்று நினைத்துக் கொண்டான். ஆஜானுபாகுவைப் போல உறுதியான உடலோடு இருந்த பல்லவனை பார்த்து புன்னகையோடு, உன்னோட சவாலை நான் ஏத்துக்கிறேன் என்றான் சமரன். சபாஸ், சந்தோஷம். வா சமரா, உனக்கு எவ்வளவு வலிமை இருக்குன்னு நானும் பார்த்துடுறேன் என்று சொல்ல, இதை கேட்ட சமரன் புன்னகையோடு நாற்காலியில் இருந்து எழுந்து சென்று பயிற்சி மைதானத்தின் நடுவில் நின்று கொண்டான். சூரியோதயன் முன்னர் கூறிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சமரனுக்கு ஞாபகம் வந்தது.
அந்த வார்த்தைகளை வஞ்சம் தீர்த்து கொள்ள அதை ஒரு சரியான காலமாக கருதி கம்பீரமாக காத்திருந்தான். சண்டையிட வருமாறு அவன் பல்லவனை நோக்கி கையசைத்து சைகையிலே அழைத்தான். சமரனின் தன்னம்பிக்கையை கண்டு பல்லவனின் இதயத் துடிப்பு அதிகரிக்க ஆரம்பித்து விட்டது. ஏய், இவனெல்லாம் கண்டிப்பா இந்த சவால்ல ஜெயிக்க மாட்டான்டா. ஏதோ ஏமாத்து வேலை செஞ்சு நட்சத்திரங்களை ஜொலிக்க வச்சு முதல் சுற்றுல வேணா மக்களை ஏமாத்தி இருக்கலாம். ஆனா இந்த போட்டி அப்படி இல்ல. இந்த சுற்று பல பரீட்சைக்கான சுற்று. இதுல தெரிஞ்சு போயிடும்ல என்று சூரியோதயன் அவன் அருகில் நின்று கொண்டிருந்த நபரிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். சமரனும் பல்லவனும் மைதானத்தின் நடுவே ஒருவரை ஒருவர் கவனமாக பார்த்து எதிரெதிர் திசையில் நின்று கொண்டிருந்தார்கள். இருவரும் தங்கள் வழக்கத்தை பின்பற்றி சண்டைக்கு முன் ஒருவரை ஒருவர் வணங்கி மரியாதை செய்து கொண்டனர். அதன் பிறகு பல்லவன் ஒரு காலை உயர்த்தியபடி தலைக்கு மேல் தனது கையை உயர்த்தி விரல்களை பின்னினான். இதை செய்தவுடன் அவனது கையில் சிறிய கத்தி ஒன்று தோன்றத் தொடங்கியது. அந்த கத்தி அவன் கைகளை சுற்றி கொண்டிருந்தது. பின்னர் கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த மூச்சை இழுத்தான் பல்லவன். அவன் தனது கால்களை தரையில் ஓங்கி ஒரு மிதி மிதித்து காலை சீறி வருவதைப் போல தரையை 2 முறை லேசாக கிளறிவிட்டு வேகமாக சமரனை நோக்கி ஓடி வந்தான். அவனை ஒரே பாய்ச்சலில் தாக்க முயன்றான். பல்லவன் ஓடி வந்த வேகத்தில் சமரனின் மார்பை நோக்கி தனது வலக்கையில் இருந்த சக்தியை கட்டவிழ்த்து விட்டான். அவன் தனக்கு தெரிந்த நுட்பத்தை பயன்படுத்தி சமரனை தாக்க முயன்றான். இந்த வகையான நுட்பம் 5 நட்சத்திரங்களை கொண்டவர்களால் பயன்படுத்தப்படும் ஒரு சாதாரண நுட்பமாகும். அந்த நுட்பத்தை அவன் பயன்படுத்திய போது அவனுடைய கையிலிருந்து காற்று வீசத் தொடங்கியது. அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக சமரன் உடனடியாக 2 அடிகள் பின்வாங்கினான். அதனால் அவன் பல்லவனின் அந்த தாக்குதலில் இருந்து காப்பாற்றப்பட்டான். அதன் பிறகு சமரன் தனது கையை கத்தரிக்கோல் போல பூட்டிக்கொண்டு வேகமாக பல்லவனை நோக்கி நகர்த்தினான். அவன் அவ்வாறு செய்தவுடன் சமரன் பக்கத்தில் இருந்த பல்லவனை நோக்கி காற்று பலமாக வீசியது. காற்று பல்லவன் மீது பட்டவுடன் அவன் கையில் இருந்த எலும்பு உடையும் சத்தம் கேட்டது. வேகமாக தாக்கப்பட்டதால் பல்லவனுடைய முகம் வெளிரியது. ஆனாலும் அவன் மனம் தளரவில்லை. ஒரு அடி பின்வாங்கி மீண்டும் சமரனை தாக்க முற்பட திடீரென மயங்கி தன்னை மீறி தரையில் விழுந்து விட்டான். சமரனின் ஒரே ஒரு தாக்குதல் பல்லவனை உடனடியாக வீழ்த்தியது. அவன் மயங்கி விழுந்தவுடன் மக்கள் மத்தியில் ஒரு அமைதி நிலவியது. மக்கள் பார்த்த காட்சி உண்மையா அல்லது பிரம்மையா என்று பலரும் அதிர்ச்சியோடு வாய்ப்பிழந்து நின்று கொண்டிருந்தார்கள். மாமிச மலை போல நின்ற பல்லவன் சமரனின் தாக்குதலால் சட்டென மயங்கி விழுந்து விட்டான். அதை யாராலும் அவ்வளவு எளிதாக நம்ப முடியவில்லை. பல்லவனை வெற்றி கொண்ட பிறகு சமரன் மகிழ்ச்சி அடைவான் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மாறாக அவன் அமைதியாக ஆர்ப்பாட்டமே இல்லாமல் நின்று கொண்டிருந்தான். மறுபுறம் மேடையில் அமர்ந்திருந்த அருணேந்திரர் சமரனுடைய திறமையைக் கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டார். தனது தோளிலிருந்து ஏதோ ஒரு பெரிய பாரம் இறங்கியது போல உணர்ந்தார். இதயத்தில் நம்பிக்கையும் கண்களில் ஆனந்த கண்ணீரும் புரண்டோடியது. பல்லவன் தோற்கடிக்கப்பட்டான். சமரன் வெற்றி பெற்று விட்டான். வரப்போகும் இந்திர விழாவில் கலந்து கொள்ள சமரன் மீண்டும் தனது பயிற்சியை தொடரலாம். இந்த சவாலில் சமரன் வெற்றி பெற்றவனாகிறான் என்று அறிவித்தார். இதை கேட்ட பல்லவன் வெட்கத்தில் தலைகுனிந்தான். வேற யாராவது என்ன சவால் செய்ய விரும்புறீங்களா என்றான். அவன் அப்படி கேட்டவுடன் பலரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பல்லவன் சமரனுக்கு சவால் விடுவதற்கு முன்பு வரை சமரனை சவால் விட நினைத்தவர்கள் அனைவரும் இப்போது மௌனமாக நின்று கொண்டிருந்தார்கள். அவனிடம் சவால் விட யாரும் துணியவில்லை. யாரும் தனக்கு சவால் விட விரும்பாததைக் கண்டு சமரன் தனது இடத்திற்கே திரும்பிச் சென்றான். சமரனை இதற்கு மேலும் வளரவிடக் கூடாது என்று அவன் நினைத்தான். அதனால் அவனை இந்திர விழாவுக்கு முன்பே உடல் ரீதியாக தாக்கிவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டினான். மோசமாக அடிபட்ட பிறகு வலியின் காரணமாக சமரன் தனது பயிற்சியை நிறுத்தக்கூடும் என்று அவன் நினைத்தான். இப்படிப்பட்ட விஷமத்தனமான திட்டத்தை பற்றி நினைக்கும் போது அவன் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. சமரன் தனது அரண்மனைக்கு திரும்பினான். சோதனை போட்டியின் முடிவில் அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். ஆனால் அவன் மனதுக்குள் வேறு ஒரு யோசனையும் உருண்டு கொண்டிருந்தது. தனது அறையில் ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் கண்களை மூடி அமர்ந்திருந்தான் சமரன். மக்களோட மனசு எவ்வளவு மோசமா இருக்கு.
இன்னைக்கு மைதானத்துல எனக்கு 7 நட்சத்திரங்கள் ஜொலிக்க ஆரம்பிச்ச உடனே அவங்க முகம் போன போக்க பார்க்கணுமே. அப்படியே திகைச்சு போயில நின்னுட்டு இருந்தாங்க. 4 வருஷத்துக்கு முன்னால அபராஜிதன் பட்டத்தை வாங்கினப்போ கொண்டாடின இதே மக்கள் தான் அதுக்கப்புறம் 3 நட்சத்திரம் வாங்கும்போது கேவலமா பேசினாங்க. எப்படி இவங்களால இப்படி மாறி மாறி நடந்துக்க முடியுது? அப்படின்னா சக்தி தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமா? அதை வச்சுதான் மனிதர்களை மதிப்பாங்களா? அப்போ மனசுக்கெல்லாம் இங்க மரியாதையே இல்லையா? ஆனா ஒண்ணு, இன்னைக்கு அவங்க எல்லாரோட முகம் போன போக்க பார்க்கும்போது எனக்கே சிரிப்பு தான் வருது என்று நினைத்து தனக்குத்தானே சிரித்துக் கொண்டான். இதை பற்றி சிந்தித்து சிரித்துக் கொண்டிருந்த சமரனுக்கு சட்டென யவனிகாவின் ஞாபகம் வந்துவிட்டது. உடனே அவன் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்து விட்டது. நீ எனக்கு செஞ்ச துரோகத்தை மறக்கவே மாட்டேன் யவனிகா. அத்தனை பேருக்கு மத்தியில நீ என்னை அவமானப்படுத்தினதை கூட நான் மறந்துடுவேன். ஆனா என்னோட அப்பாவை நீ அவமதிச்சிருக்க கூடாது. ஒரு அரசர்னு கூட பார்க்காம நீ ரொம்ப கீழ்த்தரமா நடந்துகிட்ட. இன்னும் 2 வருஷங்கள் தான் இருக்கு. தயாரா இருந்துக்கோ யவனிகா. நான் உன்னை தோக்கடிக்க போறேன். நீ என்ன பண்ணாலும் என்கிட்ட இருந்து உன்னால தப்பவே முடியாது. தயாரா இருந்துக்கோ என்று ஆத்திரத்தில் புலம்பினான். சமரன் சிறுவயதிலிருந்து இதுவரையிலும் யாரிடமும் இவ்வளவு கோபமாக இருந்ததில்லை. சபையோர் முன்னிலையில் யவனிகா தன்னை அவமானப்படுத்திய தருணம் அவனுக்கு மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்து அவனை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தது. அந்த அவமானம் சமரனின் இதயத்தில் ஆழமாக பதிந்துவிட்டது. அவனே விரும்பினாலும் அந்த எண்ணத்திலிருந்து அவனால் மீண்டு வர முடியவில்லை. உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல. எப்போ நீ என்னையும் என் வம்சத்தையும் பழிச்சு பேசினியோ அன்னைக்கே நான் உன்னை என் மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சிட்டேன். ரட்சமல்லர் வம்சத்தோட அடுத்த தலைவராக போறங்கிற திமிர்ல தானே ஆடிட்டு இருக்க. உன்னோட திமிர அடக்கி காட்டுற. அடுத்த மகா சக்கர தேர்வுல எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுற என்று ஏதேதோ சொல்லி புலம்பி தீர்த்தான். இந்திர விழாவிற்கு 2 நாட்கள் இருக்கும் தருணத்தில் சமரன் ஒரு நாள் இரவில் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு ஒரு கனவு வந்தது. கனவில் சமரன் தனது ஆடைகளை களைந்து அமிர்ததாரா கலந்த நீரில் குளிக்க தயாராகிக் கொண்டிருந்தான். ஆனால் அமிர்ததாரா இருந்த குப்பிகளை பார்த்தபோது அவை அனைத்தும் காலியாக இருப்பதை கவனித்தான். திடுக்கிட்டு கனவிலிருந்து கண் விழித்தான். அவன் கண்கள் இன்னும் உறக்கத்திலிருந்து முழுவதுமாக வெளிவரவில்லை. அப்போதுதான் அவன் ஒரு விசித்திரமான சக்தியை உணர்ந்தான். அந்த உணர்வின் போதுதான் அவன் 8 நட்சத்திர சக்தியை அடைந்து விட்டதை புரிந்து கொண்டான். மிகுந்த சந்தோஷத்தோடு, எனக்கு 8வது நட்சத்திர சக்தியும் கிடைச்சாச்சு. இது தெரிஞ்சா முதல் ஆளா அப்பா தான் ரொம்ப சந்தோஷப்படுவாரு என்று சொல்லிக் கொண்டான். சந்தோஷத்தில் அவனுக்கு தலைக்கால் புரியவில்லை. சமரன் கடந்த 2-3 மாதங்களாக தேடிக்கொண்டிருந்த 8 நட்சத்திர சக்தி திடீரென ஒரு நாள் நள்ளிரவில் கிடைக்கும் என அவன் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. முதலில் அவன் அவற்றையெல்லாம் கனவு என்றுதான் நினைத்தான். ஆனால் அதன் பிறகு அந்த சக்திகள் அவனது நரம்புகளில் பாய்வதை உணர்ந்தான். அது கனவல்ல, நிஜம்தான் என்பதை புரிந்து கொண்டான். மகிழ்ச்சியோடு மீண்டும் படுக்கைக்கு சென்றான். இளைஞர்கள் அனைவரும் இந்திர விழாவை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட நாளாகிய இந்திர விழா தாரகிய அரண்மனை மைதானத்தில் கோலாகலமாக தொடங்கியது. மைதானத்துக்கு நடுவே பிரம்மாண்டமான மேடை ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. ஊர் பெரியவர்கள் உட்பட அனைவரும் அந்த விழாவை பார்க்க வருவது வழக்கம். அதே போல இம்முறையும் மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்திர விழாவை காண வந்திருந்தார்கள். அனைவரும் ஆங்காங்கே அமர்ந்து மேடையை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்திருந்த சமரனும் மேகராணியும் கூட மைதானத்தின் நடுவில் அலங்கரிக்கப்பட்டிருந்த மேடையைத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்திர விழாவுக்கென்றே பிரத்யேகமாக அந்த மேடை அமைக்கப்பட்டிருந்தது. சமரன் பார்வையை நாலாபுறமும் அலையவிட்டான். லட்சக்கணக்கான மனிதர்கள் அங்கே கூடியிருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தான். தாரகிய அரண்மனையின் இந்திர விழாவை காண வந்தவர்களில் பிற வம்சத்தை சேர்ந்தவர்களும் அதிகமாக இருந்தனர். இந்த தடவை நிறைய இளைஞர்கள் போட்டியில கலந்துக்க வந்திருக்காங்க போல என்றான் சமரன். ஆமா ஆமா, நானும் பார்த்தேன். ஆனா அதுக்காக நீ ஏன் கவலைப்படணும்? உனக்கு தான் 8 நட்சத்திர சக்தி கிடைச்சிடுச்சே என்றாள் மேகராணி. அவள் அப்படி கூறியதை கேட்டு அவன் அதிர்ந்து போய்விட்டான். உனக்கு எப்படி தெரியும் என்று தயங்கி தயங்கி கேட்டான். நேத்து கனவுல வந்து ஒரு கிளிதான் சொல்லுச்சு என்று கிண்டலாக பதிலளித்தாள் மேகராணி. அப்போது தனக்கு சற்று தொலைவில் பின்பக்கத்தில் அமர்ந்திருந்த வேறொரு பெண்ணைக் கண்டு முகத்தை சட்டென திருப்பிக் கொண்டான். இவ எதுக்கு இங்க வந்திருக்கா?
அவர்களை நெருங்கி வந்த ஜானகி சமரனை பார்த்து, என்ன சமரா, என்ன இந்த பக்கம்? நான் உன்னை இங்க பாப்பேன்னு நினைக்கவே இல்லை. உன்னோட சக்தி உனக்கு திரும்ப கிடைச்சிருச்சுன்னு கேள்விப்பட்ட, ரொம்ப சந்தோஷம் என்றாள். ஆனால் அவளிடம் பேச சமரனுக்கு விருப்பம் இல்லாததைப் போல முகத்தை கடுமையாக வைத்துக் கொண்டான். அவன் அவளை திரும்பி பார்க்காமலேயே, ஆமா ஆமா திரும்ப கிடைச்சிருச்சு, அதுக்கு என்ன இப்போ என்றான். அவனுடைய அலட்சியமான பதில் ஜானகிக்கு கோபத்தை வரவழைத்து விட்டது. ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு, உன்னோட திமிர் மட்டும் இன்னும் உன்னை விட்டு போகவே இல்லை சமரா. மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும்னு இந்த 3 வருஷமா நீ எதையுமே கத்துக்கலையா? இன்னும் அப்படியே தான் இருக்கியா என்றாள். என்ன கேக்குறியே, நீயும் தான் மாறல. அப்போ எப்படி ஒரு பிசாசு மாதிரி இருந்தியோ இப்பவும் அதே மாதிரி தான் இருக்க என்றான். அவன் சொன்னதை கேட்ட ஜானகி கோபத்துடன் தனது வாளின் மீது கை வைத்து, யாரை பார்த்து பேய்னு சொன்ன? உனக்கு என் கூட சண்டை போடணுமா? வரியா, மோதி பார்த்துடலாமா? நீ யாருக்கிட்ட மோதிட்டு இருக்கன்னு தெரியுமா என்று கோபமாக கேட்டாள். அப்போதுதான் சமரனும் மேகராணியும் அவளுடைய சீருடையில் ஒட்டி வைக்கப்பட்டிருந்த 3 தங்க நட்சத்திரங்களின் அடையாளங்களை கவனித்தார்கள். அதை வைத்து அவள் அபராஜித பட்டத்தில் 3வது நட்சத்திர தரவரிசையில் இருக்கும் பெண் என்பதை புரிந்து கொண்டார்கள். அவள் பயிற்சிக்காக வெளியூருக்கு சென்று இந்த சிறப்பான தகுதியை பெற்றிருப்பதை உணர்ந்து கொண்டான். சமரனின் பார்வை அவளது ஆடையின் மீது விழுவதை உணர்ந்த ஜானகி அவனிடம், ஏய், நீ இதுக்கு முன்னாடி பொண்ணுங்களையே பார்த்ததில்லையா என்று கோபமாக கேட்க, சமரன் புன்னகையோடு அவளுக்கு பதிலளித்தான். இந்த நட்சத்திரங்களை மற்றவங்க பார்க்கணுன்றக்காக தானே உன்னோட ஆடையில குத்தி வச்சிருக்க, அதான் பார்த்தேன். அப்புறம் எதுக்காக தேவையில்லாம கோவப்படுற? நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சா அதை கழட்டி வச்சிட வேண்டிதானே என்றான். இதை கேட்ட ஜானகி கோபமாக, நீ பார்க்கறதுக்காக ஒன்னும் நான் என்னோட ஆடையில இதை குத்தி வைக்கல என்று சொல்லிக்கொண்டே இடுப்பில் தொங்கிக் கொண்டிருந்த வாளை உருவினாள். சமரனின் முகத்துக்கு அருகில் கொண்டு வந்து, நீ என்ன பண்ணாலும் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்காத என்று மிகுந்த கோபத்தோடு சொன்னாள். தனது கையை சுழற்றி அவளுடன் சண்டையிடுவதற்கு தயாரானான். அவர்களுக்கிடையே சண்டை வரப்போகிறது என்பதை உணர்ந்து கொண்ட மேகராணி, சமரா, உங்க சண்டை அப்புறம் வச்சுக்கோங்க, மாமா வந்திருக்காங்க பாரு என்றாள். அவள் அப்படி சொன்னவுடன் இருவரும் சண்டையிடுவதை நிறுத்திவிட்டு மேடையை திரும்பி பார்த்தார்கள். அங்கே பாஞ்சால நகரத்து மன்னரும் சமரனின் தந்தையுமான அருணேந்திரர் வந்திருந்தார். அவருக்கு மரியாதையோடு வரவேற்பு அளிக்கப்பட்டது. உனக்கு இன்னைக்கு நேரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் தப்பிச்சிட்ட. ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் வந்து உன்னை காப்பாத்தாது, ஜாக்கிரதை என்று எச்சரித்தாள் ஜானகி. சமரன் முஷ்டிகளை இறுக்கியபடி கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு மேடையில் அமர்ந்திருந்தவர்களை பார்க்கத் தொடங்கினான். இருவரையும் கோபமாக முறைத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். கோபமாக அவள் அங்கிருந்து வெளியேறுவதை பார்த்த சமரன் நிம்மதி பெருமூச்செறிந்தான். அப்பாடா, ஒரு வழியா போயிட்டா என்றான். தனது தந்தை தன்னை நோக்கி நடந்து வருவதை கவனித்தான். அமரேந்திரர் சமரனுக்கு அருகில் வந்து, சமரா, ஏற்பாடுகள் எல்லாம் சரியா இருக்கா என்றார். எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்குப்பா என்றான். மேடைக்கு பக்கத்துல சிவப்பு நிற ஆடையில இருக்காளே, அவதான் நித்திய நந்தினி. ஏல உலகத்துக்கே ராணின்னு எல்லாரும் பெருமையா சொல்லுவாங்க. நான் உனக்கு அமிர்ததார பானத்தை கொண்டு வந்து கொடுத்தேன் இல்லையா, அதை இந்த பொண்ணு கிட்ட இருந்தா நான் வாங்கிட்டு வந்தேன் என்றார். இருவரும் அவளை நெருங்கினார்கள். அருணேந்திரரை கண்டவுடன் அவள் எழுந்து நின்று அவரை வணங்கி மரியாதை செய்தாள். நீ எப்படிமா இருக்க என்று கேட்டார். நல்லா இருக்க அரசே என்றாள். அவளது பார்வை அருணேந்திரருக்கு அருகில் நின்று கொண்டிருந்த சமரன் மீது பதிந்தது. அவனை கண்டவுடன் ஏற்கனவே சமரனை எங்கோ பார்த்தது போல உணர்ந்தாள். இந்த நேரத்தில் சமரனின் கண்கள் அவளது அழகிய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தது. என்னம்மா பாக்குற? இவன் தான் என்னோட மகன் சமரன் என்று அறிமுகப்படுத்தினார். நித்யநந்தினி புன்னகைத்துக் கொண்டே சமரனிடம், ஓ, நீங்க தான் சமரனா? ஒரே வருஷத்துல 4 நட்சத்திரங்களை கடந்து வந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், வாழ்த்துக்கள் என்றாள். சமரன் ஆச்சரியமாக அவள் சொல்வதை பார்த்து கொண்டிருந்தான். என்ன அப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க? உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களோட பெருமை நம்ம பாஞ்சால நகரம் முழுக்க பரவியாச்சு. எங்க பார்த்தாலும் உங்களை பத்தின பேச்சுதான். உண்மையை சொல்லுங்க, உங்களால எப்படி இது செய்ய முடிஞ்சது என்று ஆர்வத்தோடு கேட்டாள். அதெல்லாம் அப்பா எனக்கு கொடுத்த அமிர்ததார பானத்தோட அதிசயம்தான், நான் அதுக்கு தான் நன்றி சொல்லணும்
என்று பதிலளித்தான். இதை கேட்டவுடன் அவளுடைய முகத்தில் இருந்த புன்னகை மறைந்து விட்டது. ஒரே வருடத்தில் 4 நட்சத்திரங்களை கடப்பது மிகப்பெரிய சாதனை என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். அமிர்ததாரா பானத்தை அவளே சோதித்து பார்த்திருந்தாள். எனவே அமிர்ததாரா தான் சமரனுக்கு உதவி செய்திருக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டாள். ஆனால் அதனால்தான் 4 நட்சத்திரங்களை அவன் பெற்றான் என்பதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. இருவரும் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்க அருணேந்திரர் வானத்தை நிமிர்ந்து பார்த்தார். சமரனின் தோளில் கையை வைத்து, சமரா, இந்திர விழா தொடங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. இந்த விழாவில் நீ என்னோட பெயரையும் புகழையும் காப்பாத்தி கொடுப்பேன்னு நம்புறேன். நான் மேடைக்கு போறேன்பா என்று சொல்லிவிட்டு அருணேந்திரர் அவர்களிடமிருந்து விலகி மேடைக்கு சென்று விட்டார். நித்யநந்தினி தனது இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். சமரன் மீண்டும் மேகராணிக்கு அருகில் சென்று அமர்ந்து கொண்டான். மேடையில் இருந்து சமரனின் பெயர் உச்சரிக்கப்பட்டது. அவனுடைய பெயரை கேட்டவுடன் விருந்தினர்களும் மக்களும் சமரனை உன்னிப்பாக பார்க்கத் தொடங்கினார்கள். சமரன் கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்தான். பின்னர் அவன் கண்களை திறந்தபோது அனைவரும் தன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தான். இதை பார்த்து தலையசைத்துவிட்டு எழுந்து மேடையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். தாரகிய அரண்மனையின் 2வது மூத்த உறுப்பினரின் தலைமையில்தான் இந்திர விழா நடத்தப்பட்டது. இப்போது சோதிக்கும் முறை என்று கூறி மேடைக்கு நடுவில் வைக்கப்பட்டிருந்த சுமிருதி பீடத்தை சுட்டிக்காட்டினார். அதன் பிறகு அவர் சமரனையும் சுமிருதி பீடத்துக்கு அருகில் செல்லுமாறு சைகை செய்தார். சமரனும் தூணுக்கு அருகில் சென்று நின்று கொண்டான். முந்தைய தேர்வை விட இந்திர விழா தேர்வு மிகவும் சரியாக நடந்து கொண்டிருந்தது. அங்கு அமர்ந்திருந்த அனைவரும் சமரனை கவனமாக பார்த்து கொண்டிருந்தனர். கூட்டத்தினர் தங்களுக்குள் சலசலத்துக் கொண்டனர். இவன் கண்டிப்பா இந்த போட்டியில தோக்க தாண்டா போறான். போன முறை ஏதோ ஏமாத்து வேலையை செஞ்சு எப்படியோ 7 நட்சத்திரத்தை எடுத்துட்டான். ஆனா இந்த முறை அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா போட்டியை நடத்துறது அவங்க அப்பா கிடையாது. ஆமாண்டா, போன முறை அவன் என்ன ஏமாத்து வேலை செஞ்சான்னு இப்போ தெரிஞ்சிட போகுது. கண்டிப்பா இவன்லாம் ஜெயிக்கவே மாட்டான்டா. ஒரே வருஷத்துல 4 நட்சத்திரத்தை கடக்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லடா. மக்கள் அனைவரும் ஒவ்வொரு விதமாக விமர்சித்துக் கொண்டிருக்க அங்கே கூடியிருந்த அனைவரும் சமரன் உண்மையில் 7 நட்சத்திரங்களை அடைந்தானா இல்லையா என்பதை அறிய ஆவலாக காத்திருந்தனர். தற்போது மேடையில் நின்று கொண்டிருக்கும் சமரனுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பதை யாராலும் கணிக்க முடியவில்லை. அவ்வப்போது மாறிவரும் அவனுடைய சக்தியை பற்றி தெரிந்து கொள்ள அனைவரும் ஆர்வத்தோடு காத்துக் கொண்டிருந்தனர். சமரன் அந்த தூணில் தனது கையை வைத்தான். ஜானகி உட்பட அனைவரும் அவனது முடிவை தெரிந்து கொள்ள ஆவலாக காத்திருந்தனர். ஒட்டுமொத்தமாக அங்கே கூடியிருந்த அனைவரின் பார்வையும் தூணின் மீதுதான் பதிந்திருந்தது. கண்களை இமைக்காமல் உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள். இது போன்ற கதைகளை முழுமையாக கேட்க பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.